இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அப்புறம் யூடியூபர்ஸ், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த படத்திற்கு இங்கே தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பண்ணன் பாக்கியராஜ் சார் அவர்களுக்கும், பேசிவிட்டு சென்ற செல்வமணி அவர்களுக்கும், மேலும் மேலே நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும், ஏன்னா பழகருப்பு என்ன இருக்கார், நாஞ்சிலர் இருக்கார், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, கேமராமேன் பற்றி நான் தனியாக பேசுனது எதுக்குன்னா, இஸ் அ சூப்பர் கேமராமேன். அதாவது ரொம்ப சின்ன படங்களை இவன் எப்படி எடுக்கிறான்னு என் மேக்கப் மேன் குமார் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த பையன் எப்படின்னா எடுக்கிறான், இவன் லைட்டே இல்லாமல் எடுக்கிறான். அப்புறம் கேட்டால் இவன் மலையாளத்து படத்துலேருந்து வந்திருக்காரு சொன்னான். மலையாளத்தில் லைட்டே கிடையாது. அவனுக்கு ஆச்சரியமாக பார்த்துருப்பான் இந்த லைட்டெல்லாம். ஓ, இப்படிலாம் லைட் இருக்க போல இருக்கு. அது மாதிரி ஒரு சூப்பர் ஆள். ஆனால் மியூசிக் டைரக்டர் வந்து நான் இங்கே தான் வந்து பார்த்தப்ப பாட்டு கேட்டேன். இவர் எதிர்காலத்தில் நல்ல பெரிய ஆட்களாக மக்கள் தலைவர் படத்திலிருந்து டைரக்டர் ஆகட்டும், இல்லை மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், இல்லை கேமராமேன் ஆகட்டும், அவங்கெல்லாம் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் இதில் என்னுடைய நல்ல நண்பர் ரவிமரி அவர்களுக்கு, அதான் அவர் சொல்கிற கதையின் நாயகன்னு, கதையின் நாயகன் இல்லையா, மூவ் பண்ணுறது ஒன்றை வச்சு தானே மூவ் பண்ணுறது. ஏன்னா நீ தான் ஒரு இழிச்சவன் அந்த படத்தில். உன்னை வந்து நான் கெடுத்து உன்னை முதலமைச்சராக கொண்டாடுறேன்றதான் கதை. அப்போ நீ எப்படி நீ வந்து வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுலேயே இழிச்சவன் நீ தான் அந்த படத்தில். உனக்கு ஒன்றுமே தெரியாமல் நீயே முதலமைச்சர் ஆயிடும் போது, உண்மையில் இது தேர்தலுக்கு முன்னாடியே விட வேண்டிய படம். நான் சொன்னேன் ராம்தேவிட்ட, தேர்தலுக்கு முன்னாடி விடலாம்டா இந்த படத்தை விட்டு நல்லா போகுண்டான்னு. இல்லை நான் கொஞ்சம் இதுவாக இருக்கு அதுவாக இருக்குன்னு சொன்னார். உனக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்தாலும் இது ஓடும், தேர்தல் முன்னாடி வந்தாலும் ஓடும். ஏன்னா அவன் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்கான். அதில் யாராலையும் சால்வ் பண்ண முடியாது. நான் சால்வ் பண்ணுறேன்னு எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு. அது நான் ஏன்னா இதில் அவ்வளோ அருமையாக எல்லா சீன்ஸுமே அவர் ஒவ்வொரு எனக்கு கதை சொன்னார் பாருங்க. வந்து சொல்லும் போது எவ்ரி சீன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயா, இதெல்லாம் நடந்ததுயான்னு. அதையே வச்சுருக்கான் அவன். அதனால் அவன் ரொம்ப நல்லவ மாதிரி தெரிவான். நல்லவனே கிடையாது எனக்கு தெரிஞ்சான். ஏன்னா அவனை நான் பார்த்தது வந்து அங்கே தேட்டரில் ஒரு சீன் செஞ்சான், இந்த அப்பாவி பையன் தான் அவன் செஞ்சான். அப்போ பார்க்கும்போது நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம், இவன் தனியாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ நினச்சிக்கிட்டேன், இவன் அப்பாவி கிடையாது, இவன் எல்லோரையும் ஏமாத்துறான்றது நல்லா தெரிஞ்சுது. அதுலேருந்து எங்களெல்லாம் ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டான். இல்லைன்னா நம்மளெலாம் அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. பேசின காசுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சான். அப்புறம் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிட்டான். இதுக்கப்புறமா விட்டுட்டு போக முடியாதுல்ல நம்ம. ரொம்ப புத்திசாலி, ரொம்ப பெரிய வெரி பிரெய்னி சாப். அவனை நம்பி இப்போ படம் போட்டிருக்காரு, கவிதாலயம் சரவணன் சார் போட்டிருக்காருன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த பணம் வந்துடும். ஆனால் பணம் வரும்போது நீங்கள் தயவுசெய்து இவனை தனியாக தூக்கிட்டு போய் உட்கார வச்சு வாங்கிடுங்க, இல்லைன்னா உங்ககிட்ட குறைச்சிடுவான் அவன். எங்களெல்லாம் குறைச்சி தான் வந்தான் அவன். அதனால் பார்க்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கும், அப்பாவி கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல படம். இந்த மக்கள் தலைவர் வந்து நாஞ்சில் சம்பத்தினோட தான் நான் ஒர்க் பண்ணேன். எப்படா நீ உங்களுக்கெல்லாம் கதை சொன்னியா, சீன் சொன்னியா நீன்னு கேட்டேன். எல்லாருக்கும் சொல்லி தான் நான் கூப்பிட்ருக்கேன். நான் கிடையாது. ஏன் ஆச்சரியமாக இருந்தது. இவங்கெல்லாம் உன்னை நம்பி வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எப்படி நம்ப வச்சான்னு தெரில. அதில் தான் நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இப்போ இதில் எல்லாரையுமே சொல்கிறேன், ரவி மரியா ஹஸ் டன் அ குட் ஜாப். ரவி மரியா கிளாஸ்ன்னு சென்டர் ஆஃப் ஆக்சஸ் அவன் தான். அவனை சுற்றி தான் எல்லோரும் நாங்கள் வரோம். பட் அவனை இந்த வழிக்கு கெடுக்கிறதே நான் தான். அதனால் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம செய்கிற விஷயத்தை போய் இப்போ படத்தில் செய்ய சொல்லிட்டாங்களே, என்னடா இது யோசனை பண்ணேன். ஏன்னா நான் டெஃபினட்டாக நானாக இருந்தால் கூட இப்படி தான் சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி எலெக்ஷன் வந்துருச்சு. அவன் பயந்தான். ஏன் பயந்தான்னு தான் எனக்கு தெரியல.
அவன் நினச்சா ரெகுலர் ஃபார்மெட்டில் வரும்னு நினச்சான். இது இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே, தேர்தல் முடிஞ்சு இர்ரெகுலர் ஃபார்மெட்டில் வந்த உடனே அவன் கொஞ்சம் தெம்பாயிட்டான். இப்போ நம்பி படத்தை ரிலீஸ் பண்ணான். பாருங்கள், ஒரு படத்தில் சென்சார் ஆகலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போடலையே ப்ரொஜெக்ஷனு. அந்த அளவுக்கு ஒரு முதல்ல எடுத்தோடனே எதிர்ப்பு தான்டா உனக்கு. முதல் வெறும் ப்ரொஜெக்ஷன் தேட்டரில் ஆரம்பிக்கிற விஷயம் ரெகுலர் தேட்டர் வரைக்கும் போகுது உனக்கு. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த படம் பார்த்தாங்கன்னா நம்மளை சொல்கிறாங்களோ இல்லை நம்மளை சொல்கிறாங்களோ, சர்வ கட்சி கூட்டமும் உன்னை வந்து தேடுவாங்க. இப்போவும் சொல்கிறேன், நம்ம தயாராக இருக்கணும். நான் சொன்னேன், வீட்டில் கூட சொல்லிட்டு வந்தேன், பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, இல்லை இந்த படத்துக்கு எங்கள் மேலாம் கேஸ் வந்தாலும் வந்துடும். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ ஒன்று பேசியிருக்கோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கேஸ் வரும். கேஸ் வராமல் இருந்தால் நல்லது. ஆச்சரியம் எங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் இவன் பரவாயில்ல, இவனுடைய சைஸுக்கு எங்கே வேணாலும் போய் ஒழிஞ்சிக்கலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. அப்படி இவனை பார்த்தாலும் இவனை ஒரு டைரக்டர் மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு சாதாரணமான ஆள் மாதிரி தெரியும். அதனால் இவன் தப்பிச்சுக்கலாம். பட் நாங்களாம் மாட்டிக்குவோமேன்றதான் எனக்கு பயம். முகம் தெரிந்தவர்கள்லாம் நிச்சயமாக மாட்டிக்குவாங்க. இதில் ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. இந்த படத்தை பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். இதை நம்ம சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். இந்த இடத்துலையே 100 தடவை சொல்லிட்டேன். தேட்டரில் போய் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த படம்லாம் தேட்டரில் பார்த்தா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் த தேட்டர், ஆடியன்ஸ்கிட்ட தான் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இங்கே வந்து அத்தனை பேரும் வாழ்த்த வந்திருக்குமா. மக்கள் தலைவா இசை வெளியீட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, எனக்கு முன்பு பேசிய சம்மேளனத்துடைய தலைவர் அன்பிற்குரிய ஆர்கேஎஸ் அவர்களே, மரியாதைக்குரிய ராதாரவி அவர்களே, மற்றும் இந்த மேடைகளை வீற்றிருக்கின்ற தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் சார் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் லியாக்கத் அலிகான் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய பொருளாளர் பேரரசு அவர்களே, மற்றும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் இணைச் செயலாளர் வந்து பிரபாகர் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் நடிகர்களாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பலகரிப்பை அவர்களே, நாஞ்சில் சம்பத் அவர்களே, மற்றும் இந்த படத்தினுடைய நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து ஆரம்பித்ததே வேறு ஒரு மாதிரியான ஒரு நடிகர்கள் ஒரு சூழ்நிலையில் தான். என்னுடைய குருநாதர் எஸ்ஏசி சார் வந்து இதில் நடிக்கணும் அப்படின்னு ராம்தேவ் கேட்டார். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கதை சொன்னோம். முதல்ல அவர் ஓகேனார். இருந்தாலும் நான் ராம்தேவ்கிட்ட சொன்னேன், இது வந்து இப்போ ஓகே, இது சரியாக வராது, அதில் சில பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை முயற்சி பண்ணுவோன்னாரு. அது கடைசியில் அவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதான் உண்மை. அதுக்கப்புறம் யார் நடிக்கலாம், எங்கள் டைரக்டருடைய கேரக்டரில் யார் நடிக்கலான்னு கேட்குறப்ப நான் சொன்னேன், இது ராதாரவி சார்னு மட்டும்தான் நடிக்க முடியும். அப்போ கேட்டார், ஹீரோ யார் நடிக்கலாம், வேறு யாருமே நடிக்க முடியாது. அமாவாசை சத்யராஜ் மாதிரி ஒரு கேரக்டரு, அது இன்றைக்கி ரவி மரியா மட்டும்தான் பொருத்தும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இன்றைக்கி பொருந்தி வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்குங்கிறது மட்டும் உண்மை. ராம்தேவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தான் நினச்சதை சாதிப்பார். யார் பாதிக்கிறாங்களோ இல்லையோ அவர் பாதிக்காமல் சாதிப்பார். அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காரு. பாக்யராஜ் சார் கூட நடிச்சிருக்காங்க. அந்த தைரியத்தில் தான் அவர் ஷூட்டிங் போனார். அங்கே அருமையான ஒரு தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன் கிடைச்சார். அது அவருடைய உழைப்பு, இவருடைய நம்பிக்கை. அந்த படம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு. ஆனால் ராதாரவி சார் மட்டும் என்கிட்ட ஷெட்யூல் முடிஞ்சதுன்னு சொன்னார், மாப்பிள்ளை கேமராமேன் சூப்பராக பண்ணுறான்டா அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு நான் நடிக்க போன இடத்துல அதை உணர்ந்தேன்.
சூப்பரான அருமையான கேமராமேன். எந்த இயக்குனர்களும் இவரை பயன்படுத்தலாம். அதிக நாட்கள் வராது, லைட்டிங்கு பெருசாக இருக்காது, நல்லபடியாக பண்ணக்கூடிய அருமையான ஒரு கேமராமேன். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையா படம் வரும். ராமதேவும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அது வேறு. அதனால் ரவி மரியா ஒரு அரசியல் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் கொள்கை பரப்பு துணை செயலாளர், வேறு நட்சத்திர பேச்சாளர். அதுவும் இல்லாமல் இங்கே 2 நட்சத்திர பேச்சாளர், கலைப்பிரிவு செயலாளர்கள், ஒரு தலைவர்களாக உட்காந்துருக்காங்க. அந்த கதையை கூப்பிட்டு போய் ராம்தேவ்கிட்ட சொல்ல சொன்னேன். அதில் ஒரு 2 காட்சி அது இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு பேசணும். ஏன்னா அந்த கட்சியுடைய பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. அது இல்லாட்டி பண்ணுவோம்னு சொல்லி முடிவு பண்ணுவோம். அப்போ ராம்தேவ் வந்து ஒத்துக்கிட்டாப்பி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதிகள் பார்த்தாலும் அவர்கள் பண்ண பாதிப்பு இந்த திரையில் தெரியும். டைட்டிலே பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவா. இன்னைக்கு தலைவா இருக்காரே, அவர் மக்கள் தலைவா ஆகிட்டார். அதுதான் நான் சுருக்கமாக சொல்கிறேன். மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராவது தான் இந்த படத்தோட கதையாக இருந்தது. அதுதான் உண்மை. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ராம்தேவ் வந்து அதை முடிவு பண்ணி கதை எழுதிட்டாப்படி. அது இன்றைக்கி நடந்திருக்கு. அது எப்படி வெற்றிகரமாக நடந்ததோ இந்த திரைப்படமும் வெற்றிகரமாக அமையும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மக்கள் தலைவா மூலம் இன்றைக்கி என்னுடைய நண்பர் கதாநாயகனாக இருக்கார். தொடர்ந்து கதாநாயகனாக நீங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கள், அவருக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தொழிலதிபர் சுப்ராஜ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வசந்த கர்த்தா இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களே, ஆர்வி உதயகுமார் சார் அவர்களே, பேரரசு அவர்களே, எழில் சார் அவர்களே, அண்ணன் நாஞ்சல் சம்பத் அவர்களே, தயாரிப்பாளர் பழ கருப்பையா அவர்களே, திரைத்துறையை சார்ந்த கலைஞர்களே, நண்பர்களே, எதிரில் இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் நான் இப்போது இங்கே நிற்பதற்கு காரணம் நண்பர் ரவி மரியா. ரவி மரியா அவர்களும் நானும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஜீவா வச்சு படம் பண்ணோம். அப்போது ஆரம்பித்த நட்பு. நட்பு அப்போ ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே 92 அவர் சென்னைக்கு வந்தார். நானும் அப்போ தான் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆனேன். அப்போ எங்கள் ரூமில் வந்து நான், லிங்குசாமி, வசந்த பாலன் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணார். உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்திலிருந்து எனக்கும் ரவி மரியாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதை வந்து பெரிய கதை அது. முக்கியமாக எனக்கு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதுகு வலி சீரியஸாக வந்தது. ஒரு 3 மாதம் படுத்த படுக்கை, ஏன்ச்சுன்னா உடம்பெல்லாம் நிற்க முடியாது, வலிக்கும். அந்த காலகட்டத்தில் நான் இங்கே நல்லா எங்கள் ஒய்ஃப் வந்து சிடிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இதில் கிடையாது, ஈசிஆரில். அதனால் வீடு அங்கே, நான் இங்கே ஒரு ரூம் பிடிச்சி தனியாக தங்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் 3 மாதமும் தினமும் இவருடைய உதவியாளரும் இவரும் வருவாங்க என்னுடைய ரூமுக்கு. வந்து எனக்கு வந்து இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறதை இவருடைய உதவியாளரை வச்சு பண்ணுவார். சில நேரத்தில் இவருடைய கைகள் கூட என்னுடைய முதுகில் தேய்த்து விட்டுருக்கு. எல்லாம் அனைவருக்கும் உதவி செய்வார், வந்து நிற்பார்னு சொன்னாங்கல்ல, அது வந்து என்னுடைய அனுபவத்திலே நேரடியாக வந்து நின்றவர் ரவி மரியா.
அந்த மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடைய ஒரு அற்புதமான நண்பர். அந்த 3 மாதத்துல ஒரு நாள் கூட அவர் வராமல் இருக்க மாட்டார். ஒருவேளை அவருக்கு படப்பிடிப்பு இருந்ததுன்னா அவருடைய உதவியாளராக வந்துருவார். வந்து எனக்கு வந்து அது வந்து ஆட்டுக்கால் சூப்பு, அந்த உதவியாளர் வந்து ஆட்டுக்கால் சூப் தயார் பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி அந்த மருந்து மாத்திரை அதாவது எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இவர் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாதீங்க சார், நீங்கள் வந்து இந்த சித்தா மருத்துவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எனக்கு வந்து அந்த மருத்துவரை அறிமுகப்படுத்தி அந்த இதையும் செஞ்சார், அந்த உதவியும் செஞ்சார். அதுக்கு பிறகு நான் நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு அவர் தொடர்பில் தான் இருந்தார். அந்த 3 மாதத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், வந்தாருன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரூமில் இருப்பார். அப்போ நான் படுத்த இருப்பேன், அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கதை பேசணும். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இல்லை சார், அந்த ரோபோ சங்கரையும் இவரையும் வச்சு ஒரு நல்ல ஒரு காமெடி ட்ராக் மாதிரி ஆரம்பிச்சது. அப்புறமாட்டி பார்த்தோம் அது காமெடி ட்ராக் இல்லைங்க, அது முழு கதை அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியல இவரை வச்சு கதாநாயகனை போட்டு படம் எடுக்கலான்ட்டு. அது ரவிதேவுக்கு தெரிஞ்சிருக்கு. ரவிதேவ் இவரை கதாநாயகனை போட்டு படம் எடுத்துக்கார். ரவிதேவோட பேச்சில் நல்ல ஒரு ஃப்ளோ. ராம்தேவுடைய இவர் ரவிங்கிறதுனால அதுவும் ரவி வந்துடுச்சு. ராம்தேவுடைய பேச்சில் ஒரு நல்ல ஃப்ளோ இருக்குது. அதாவது ஒரு திரைப்படத்தில் பல ஜானர் இருக்கிற மாதிரி அரசியல் நையாண்டி படம், பொலிட்டிக்கல் சாட்டையர் என்பது ஒரு ஜானர். ஷோவுடைய பல படங்கள் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி இருக்கு. பிரச்சனைகள் வரும், அது வந்து என்னென்னா அந்த படத்தினுடைய ஜானருடைய தன்மை அது. அவர் வந்து உண்மையே உன் விலை என்ன போன்ற படங்கள்லாம் இருக்குது. துக்ளக், அந்த அவருடைய இன்னும் சில படங்கள், சோ எழுதிய படங்கள், கலைஞர் எழுதிய பல படங்கள் அரசியல் நையாண்டி விமர்சனங்கள் இருக்கு. மணிவண்ணன் சார் எடுத்த படங்களில் அமாவாசை கேரக்டருக்கு அது போன்ற படங்களில் அரசியல் விமர்சனங்களும், அதை வந்து எப்படி வந்து நம்ம சென்சார் மட்டும் இல்லை, நம்ம வந்து அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த கருத்துக்களை வந்து நம்ம எப்படி உண்மை தானே சொல்கிறோம். ஆனால் நாட்டில் நடக்கிற விஷயத்த ஒரு கலையாக மாற்றும் போது அதை அனைவரும் ஏற்க தகுந்த விதத்தில் சொல்ல தெரிந்த கலைஞர்கள் மாபெரும் வெற்றி அடைகிறார்கள். எனக்கு இந்த ராம்தேவ் மேலே அவர் பேசியதை வைத்து, நானும் அவரோட பழகினதில்லை, அவர் பேசியதை வச்சு அதை ஒழுங்காக அதை நகைச்சுவையோட ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்லியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அப்புறம் வந்து அவருடைய மற்றவர்களெல்லாம் கேமராமேன், மியூசிக் டேரக்டர்லாம் பற்றி சொன்னாங்க. ஒரு செலெக்ஷனுக்கு பொண்ணு வந்தது, வரிசையாக எல்லாம் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு வந்து இது செலக்ட் ஆகலை அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருந்தது. என்னம்மான்னு கேட்டேன். என்ன சார் அழகாக இருந்ததா எடுப்பீங்களா, நடிப்பெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எதையும் யோசிக்காமல் இந்த பொண்ணு தான் எனக்கு ஹீரோயின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அந்த குட் ஹார்ட் கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்கள் அனைவருக்கும், யூனிட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். நண்பர்களே, நீங்கள் வெற்றி அடைந்து ரவி மரியாவை ஹீரோ ஆக்கிடுங்க. எனக்கு ஒரு படம் இருக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கும் ஜாம்பவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே வந்ததே ரவி மரியாக்காக தான். இந்த யூனிட்டை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்தோடனே டைரக்டர் பேசுனதை கேட்டோன்னே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவர் மண்டையிலேருந்து பேசலை, இதயத்துலேருந்து மனசுலேருந்து பேசுகிறாரு. அவர் மனசுக்காகவே இந்த படம் மாபெரும் வெற்றி அடைன்னு தெரியுது. கைத்தட்டுங்க. அவரை பற்றி தானே பேசுகிறோம். உங்கள் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ரவி மரியா அப்படின்ற பேர் வந்து மரியா அவரோட மனைவி பேர். வந்திருக்காங்களா? மனைவி மேலே அவ்வளவு நேசமும் பாசமும் கொண்டவர், குடும்பத்தை அவ்வளோ அழகாக நேசிப்பவர். அவரோட வெற்றி வந்து அவர் மனைவியை மதித்த அந்த மரியாதையில் தான் தொடங்குச்சு நான் நினைக்கிறேன். ரவியாக இருந்தவர் ரவி மரியா மாறின காலத்துலேருந்து எனக்கு தெரியும். இங்கே கூட்டத்தில் ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 500 பேரும் 100% வாழ்த்தக்கூடிய, சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரே நபர் எனக்கு தெரிஞ்சு ரவி மரியா தான் நினைக்கிறேன். பாகுபாடு இல்லாத எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய பேரறம் இருக்குது ரவி மரியாட்ட. அவர் ஒரு படத்தில் வந்து நான் திருநங்கையாக நடிக்க வச்சேன். நீங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பெரிய முரட்டு மனுஷன் எப்படி திருநங்கையாக நடித்தார். மீசல் எடுத்தார், மொத்த உடம்புல எத்தனை முடியையும் வலிச்சுட்டு படத்தில் வந்து ஒரு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்காக பரதம்லாம் போய் கற்றுட்டு வந்து நடித்தார். இந்த மாதிரி அவரை பற்றி நிறைய டெடிக்கேஷனான விஷயங்கள், அவருடைய ஈடுபாடு, அர்ப்பணிப்புலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரவி மரியாட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுமையாக 100% செய்வார். 99.9 கூட செய்ய மாட்டார். ஒரு முறை நான் கேட்டேன், சினிமாவில் ஜெயிக்கிறது அப்படின்றது கிணத்துக்குள்ளேருந்து எந்திரிக்கிற மாதிரி. 99.9
நீ எந்திரிச்சாக்க கீழே விழுந்துருவ. ஸோ 100% ஒரு வேலை செஞ்சால் தான் வெளியே வர முடியும்னு சொல்லி அந்த ஈடுபாட்டு டெடிக்கேஷன் தான் அவர் இன்றைக்கி ஹீரோவாக மாற்றிருக்கு நான் நினைக்கிறேன். அடிக்கடி கேட்பார். என்னுடைய தொடர்ந்து 3 படங்கள் நடித்தார். இப்போ சமீபத்தில் படங்கள் அவர் பயன்படுத்த முடியல. முந்தி நீ வந்து ஒரு சாதாரண நடிகனாக இருந்த உன்னை வந்து சின்ன சின்ன ரோலில் பயன்படுத்த முடியும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முழுமையான நடிகனை மாறிட்ட. உன்னை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் கூப்பிட முடியும். நீ வந்து இப்போ வந்து பி கிரேட்லேருந்து ஏ கிரேட் ஆர்டிஸ்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கிற. அதனால் கரெக்டான டயத்தில் கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறேன். அது நிச்சயம் அடுத்த படத்தில் நடக்க நான் நம்புகிறேன். ரவிமரி மனசுக்காகவும் இந்த யூனிட்டுக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். தொழிலதிபர் குமரேச பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் RV உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். மேடையில் இருக்கும் திரைத்துறையை சேர்ந்த முன்னவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், பெரியோர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். மக்கள் தலைவா ஒரு நல்ல டைட்டில். நிச்சயமாக எனது நண்பர், நமது நண்பர், எங்கள் சங்கத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவான என் தம்பி ரவிமரியா வந்து ரொம்ப ஒரு குழந்த மாதிரி. அவர் பற்றி புரிஞ்சுக்கலைன்னா கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டா இந்த குழந்தைய வச்சு என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம், நல்லா ஏமாற்றலாம். நம்ம அந்த தம்பி சொன்னானே அந்த மாதிரி அது இல்லை. உண்மையாகவே அன்புக்கு அடிமையாகிடுவாப்புல. சில டைமில் கோபம் வந்தால் தத்துக்காப்புத்துக்கான்னு குதிப்பார். அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது வந்து வேறு ஏதாச்சும் ராங் சென்ஸில் வந்துச்சுன்னா இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா உண்மையானவனுக்கு கோபம் வந்தால் அப்படித்தான். அதுதான் உண்மை. ஆக 5 நாளைக்கு முன்னாடியே அண்ணே நீ வந்துடணும், அவ்வளோதான், ஒரே வார்த்தை ஃபோனில். சரி தம்பி. அப்புறம் நான் தான் ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும், நம்ம தான் கேட்டுட்ருக்கணும். ஸோ ஆக ரவிமரி அவர்கள் மிளகாய் படத்தின் மூலமாக, அதானப்பா முதல் படம், ஆசை, அதுக்கப்புறம் சூப்பர் குட்டு, அதுக்கப்புறம் மிளகாய், இந்த 2 படங்களும் ரொம்ப அற்புதமாக ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக இருந்திருக்க வேண்டியது. அவர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டான்னு ஜாலியாக நடிப்பை சூஸ் பண்ணிட்டார். பாக்கியராஜ் அந்த மாதிரி அவர் டைரக்ட் பண்ணியே நடித்து 2 கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டார். நீ மட்டும் நைஸாக வந்து போவோமா, சம்பளத்தை வாங்கினோமா, நடித்தோமான்னா. ஆனால் மற்றவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அல்ல, இவன் மிகப்பெரிய நடிகன், உண்மையாலுமே நடிகன். ஒரு 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 படத்தில் கமிட் ஆகிட்டா அந்த ப்ரொடியூசரை தூங்க விட மாட்டார், அந்த டைரக்டரை தூங்க விட மாட்டார். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசனை பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் இந்த நடிகனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன வேணுன்றது அதிகமாக உழைப்பாப்பில், ஒரு டைரக்டரை விட அதிகமாக உழைப்பாப்பில். அது எனக்கு தெரியும். நானே 2 படங்கள் அவர் கூட பணியாற்றும் போது அது அவரை மிகப்பெரிய காமெடியனாக உருவாக்கிய எழில் சார் இருக்கார். எழில் சாருக்கு வந்து அவர் எந்த மேடையிலும் எழில் சாருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டார். அந்த அதுதான் அந்த குணம். எழில் சார் போய் இவரை வச்சு ஒரு சீன் எடுத்துட்டான்னா அவன் எப்போ முடிக்கிறான்னு அப்போ முடிக்கிட்டுன்ட்டு நான் விட்டுருவேன் அப்படிப்பா. அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ். அதனால தான் அந்த படத்தில் இவர் யார், ரோபோ சங்கர், இவருக்கு காட்சியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு இவங்க நடிக்கிட்டுன்ட்டு விட்டு இவர் தூங்கிட்டார் போல் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ். இவங்க இந்த சீனை மிக பிரமாதமாக கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த காட்சிகள் எல்லாம். ஸோ இதனால் ஒரு இன்வால்வ்மெண்ட் தான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த கவுண்டமணி சார் வந்து வீரப்பண்ணை வச்சு டைலாக்ஸ் எல்லாம் எழுதிப்பார். அவங்களுடைய சீக்வன்ஸை அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க தனியாக, அதாவது தயாரிப்பாளர்களை விட அந்த படத்தோட டைரக்டரை விட அவங்க ஒரு தனியாக ஒரு டீமாக
வேலை செஞ்சு அந்த படத்துக்கு என்னென்ன நம்மெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த வரிசையில் இவர் ஒரு இயக்குனருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதனால் தம்பி ராம்குமார், அவர் பேர் ராம்குமார், ராம்தேவ்னு சொன்னது நான் யாரோ புது ஆளுன்னு பார்த்தேன். நம்ம பையன் நம்ம ஆஃபீஸில் இருப்பான். என் ஆஃபீஸில் வளர்ந்த பையன்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக நீ வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக பேசிட்டாப்புல, குழந்த மாதிரி. அன்னி விவரமானவன்டா, சும்மா இந்த மாதிரி சீனெல்லாம் போட்டிருக்காத என்ன, கரெக்டான சம்பளத்தை பேசி வாங்கி கொடு என்ன. பாவம், இப்போ அண்ணன்மார்கள்லாம் எவ்வளோ அரசியலை பார்த்துருப்பாக்க, இங்கே கொண்டாந்து சினிமாவில் கொண்டாந்து விட்டு உன் அரசியலை காட்டாதடா. இது ஒரு சந்தோஷமான விஷயம். நான் பாக்கியராஜ் சார் இருக்கும்போது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இவங்கெல்லாம் அரசியல் சொற்பொழிவாளர்களில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க. இப்போ நம்ம எல்லாம் இந்த அரசியல்வாதிகளெல்லாம் சினிமாவுக்குள்ளே இழுக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக போகுது சார். நம்மளும் இஷ்டத்துக்கு பேசிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சினிமாக்காரங்க ஆயிடுறாங்க. நம்மளும் சினிமா மேடையில் சில டைமில் அரசியலை பேசுகிறோமா, இப்போ எல்லாம் கலந்துருது ஒன்றோட ஒன்றா. அதனால் தைரியமாக நம்ம இவங்ககிட்ட ஈஸியாக அரசியலும் பேசிக்கலாம், சினிமாவும் பேசிக்கலாம், அரசியலை கற்றுக்கலாம். பழக்கருப்பையா அண்ணன் மூலமெல்லாம் நிறைய விஷயங்கள். அது அவர் சமீபத்தில் ஒரு 2-3 ஸ்பீச்சஸ் கேட்டேன். சிலது முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா அதுவும் உண்மை இருக்கும், இதுலேயும் உண்மை இருக்குது, இன்றைக்கி பேசுகிறதுலையும் உண்மை இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப் அண்ணே. ஆனால் அது அந்த தெளிவு உங்கள்கிட்ட இருந்து வரும் பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தை பேசும்போது. ரியலி கிரேட். அதே மாதிரி அண்ணன் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இந்த படத்துக்கு பலம் சேர்க்கும். நிச்சயமாக அரசியல் என்ன தான் அரசியல் பிரச்சனைனால இந்த படத்துக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வரும்னா அது வராது. ஏன்னா இவங்க இருக்கிறதுனாலே அது வராது. அதனால் தைரியமாக இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை குறிப்பிட்டு மிகப்பெரிய வெற்றி படமாக இது வரப்போகுதுன்றதில் எனக்கு ஏன்னா கலக்கியிருக்காப்புல சாங்கு தம்பி. அடடா, அது முன்னாடி ஹீரோயின் தானே அவங்க. ஹீரோயினை வச்சுட்டு அழகாக டான்ஸு. வீட்டில் பார்த்துட்டாங்களப்பா? தங்கச்சி பார்த்துருச்சா? ஓகே தங்கச்சி வீட்டில் போய் இருக்கு. அதே மாதிரி தயாரிப்பாளர் பார்த்திங்கன்னா அது கவிதாலயா சரவணன், அவரும் பேர்லேயே மிஸ்ஸஸோடு சேர்த்து வச்சுருக்காரு. நீங்கள் பேர்லேயே மிஸ்ஸஸோடு சேர்த்து வச்சுருக்கீங்க. அதனால் இதுக்கு எல்லாமே குடும்பத்துக்கு அடிமைப்பட்டவர்கள். அதனால் இவங்களுக்கு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டு நம்மெல்லாம் ஹானஸ்ட்டாக ஒரு நல்ல ரிசல்ட்டை, நல்ல கிளாப்ஸை, மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்துக்கு நம்மெல்லாம் தருவதற்கு இந்த படத்தை வாழ்த்துவோம். அதாவது திருப்பி நம்ம நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நல்லா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இது ஏதோ சிக்கல் பிடிச்ச படம் மாதிரியாவது கொண்டு போய் எல்லாம் சேர்த்துறாதீங்க. ஒரு நல்ல திரைப்படம். அந்த திரைப்படத்தை வாழ்த்துவோம். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், ஃபைட் இருக்காப்பா, ஃபைட் மாஸ்டரு, ஓகே, டான்ஸ் மாஸ்டர் மற்றும் ஒளிப்பதிவாளர், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், பாடலாசிரியர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக வசனகர்த்தா ஏஆர் வெங்கடேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவர்களுடைய பேர் சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. அதனால் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த மேடையில் இந்த மாதிரி நாமும் அமரணுங்கிற இலக்கோடு இந்த அரங்கை நிறைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் எமோஷ்னல் தான் இருக்குது. ஏன்னா என்னுடைய நண்பர் ரவிமரியா ஹீரோ ஆகிட்டா இருக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது.
ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ டிமாண்ட் இருக்குது ஹீரோஸ்க்கு. நம்ம அப்ரோச் பண்ணால் எப்போ சார் வெற்றி கொடுத்தீங்கன்னு தெரியாத ஹீரோஸ் கூட கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்டுருக்காங்க. ஒரு சின்னதாக நான் பேசி முடிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, ரவி மரியா எனக்கு ஒரு அறிமுகமானது எங்கள் திரைப்படம் வெளியாகி எல்லாராலையும் பாராட்டப்பட்டு பத்திரிகையில் நண்பர்களால் மிக பெருசாக பேசப்பட்டு மக்கள்கிட்ட கூட சேர்த்தீங்க. அந்த வெற்றியில் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னவர் தான் எனக்கு ரவி மரியா. நானும் ஒரு ரைட்டர் டைரக்டரு, பட் உங்களுடைய வசனங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, உங்களை நான் சந்திக்கணும்னு சொன்னாங்க. நான் அடுத்த படத்துக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் வந்து சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு ஒரு நைட்டு 11:30 மணி 12 மணி இருக்கும் நைட்டு காரில் வந்துட்டுருக்கேன். அண்ணா பார்க்குன்னு கோடம்பாக்கம் பக்கத்தில் இருக்க, பக்கத்தில் வீடு. அந்த பார்க் பக்கத்தில் ஒரு 10-12 அது நான் இன்னும் சொல்லமான்னு தெரியல. ஸோ பைரவர்கள் அவங்களையும் இந்த பூனைக்குட்டிகளுக்கும் சாப்பாடு வச்சுட்டு ஒரு 2 பேர் நின்றுருக்காங்க. அதில் வந்து ரவி மரியா சாரும் அவருடைய உதவியாளர் ஒருத்தர் தான். நான் காரை நிறுத்திட்டு பார்க்குறேன், இவ்வளோ உயிர்களுக்கு இந்த நேரத்தில் கண்ணு முழிச்சு செய்கிறாங்களே, இதை எப்படி தினமும் செய்ய முடியுமாண்ணா? ஏன்னா ஒரு சினிமாவில் இருக்கார், எங்கே போகலாம் வரலாம்னு கேட்கும்போது, இல்லை ஜி நம்ம நம்பிக்கை அது இருக்குது, நான் தினம் எப்படியாவது எந்த வந்தாலும் நான் யாராவது செஞ்சுட்டாங்களான்னு பார்ப்பேன், இப்படிலாம் நான் செஞ்சுருவேன் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசுக்கு சொந்தக்காராக இருந்தார். அன்றைக்கி தான் எங்கள் நட்பு ரொம்ப பலப்பட்டுச்சு. அதன் பிறகு என்னுடைய ஃபேமிலியில் என் பசங்களுக்கு என்னுடைய வளர்ச்சி, இன்றைக்கி என்னுடைய பையன் ஒருத்தர் டாக்டராக இருக்கார், காவேரி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாரு, ஒருத்தர் அட்வொகேட்டு ஹைகோர்ட்டில் இருக்கார், இன்னொருத்தர் வந்து இப்போ விஸ்காம் முடிச்சு நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இவங்களுடைய படிப்புக்கு நான் எங்கே இடம் கேட்டாலும் வாங்கி கொடுத்தவரை மட்டும் இல்லாமல் என்னை சார்ந்த எங்கேயும் சேர்க்க முடியாமல் இருக்கிற நிறைய சினிமாக்காரர்களுக்கு அவங்க பிள்ளைங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னால் அடுத்த நிமிஷம் படிப்புக்காக முன்னாடி வந்து நிற்பார், மருத்துவத்துக்காக முன்னே வந்து நிற்பார். அந்த நல்ல மனசு தான் அவருடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதோட வந்து எதை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ, உண்மையாக நேசிக்கிறோமோ அது நம்ம கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய சினிமா காதலர் ரவி மரியா. அதனால் அவர் இன்னும் மேலும் வளரணும், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த ராம்தேவ் அவர் ஒரு முறை வந்து என்கிட்ட ஒரு படம் பண்ண போகிறேஞ்சின்னு சொன்னார். ஒரு கதை சொன்னார், அது என்ன பட்ஜெட்னு சொன்னார். யாருமே நம்ப முடியாது, அதில் வந்து ஒரு குறும்படம் எடுக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் சொன்னார். அப்படிலாம் சொல்லிவிட்டு இப்படி ஒரு பெரிய படம் பண்ணியிருக்காரு, என்ன செலவு பண்ணாருன்னு தெரியல. ரொம்ப திறமையான ஒரு நபர். இவருக்கு பெரிய ஆதரவுகளை நம்ம தான் கொடுத்து வளர்த்து விடணும். இந்த படம் நிச்சயமாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். நிகழ்கால அரசியலில் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கிற மாதிரி சினிமாவிலையும் இந்த மாதிரி படம் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பிலையும் இந்த படத்தில் பணி செஞ்ச அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இவ்விழாவின் கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம், பாடலாசிரியர் மற்றும் மியூசிக் டைரக்டர் துளசிராமன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இது என்னோட முதல் மேடை, அதனால் பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில் பேசுகிறதுனால எங்கே மறந்துட போகிறோன்னு சில விஷயங்களை எழுதிட்டு வந்தேன். ஆனால் வரும்போதே கொஞ்சமாக பேசணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் கொஞ்சமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஜாதி, மதம், மொழி, இனம், இதை விட பவர்ஃபுல் சினிமா, இன்னும் நிறைய முதல்வர்களை கொடுக்க இருக்கும் சினிமா வெறும் கலை அல்ல, மனிதர்களின் கனவுகளை தாங்கும் ஒண்டர் வேர்ல்டு. இந்த ஒண்டர் வேர்ல்டில் இன்று மக்கள் தலைவா என்ற புதிய லைட் உருவாயிருக்கு. இந்த லைட்டு கொடுத்த ப்ரொடியூசர் திரு கவிதாலயா சரவணனுக்கு வணக்கம். இதற்கு கரண்ட் கொடுத்த திரு ராம்தேவ் அவர்களுக்கு வணக்கம். இதன் மூலம் கலர்ஃபுல் வெளிச்சத்தை கொடுத்த ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியனுக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இப்படத்தை மக்களுக்கு கொண்டு செல்லும் பிரஸ் அண்ட் மீடியா மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என் இதயத்திலிருந்து மிக்க நன்றி. மக்கள் சக்தி சூரியன் தான், அதன் வெளிச்சம் கேட்கும் கலைஞன் நான். விதியை எழுதியது கடவுள்தான், அந்த விதியை மாற்றி அமைப்பது மக்கள்தான். அதனால்தான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்கள், என் பாடலில் சப்போர்ட் பண்ணுங்க. மக்களை மயக்கி மகிழ்வித்து மனதை கொள்ளை கொள்ளும், காலத்தை வெல்லும்
நல்ல பாடல்கள் இன்னும் நிறைய என்னிடம் இருக்கிறது. மை டியர் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், 80s 90s எப்படி நிறைய பாடல்கள் வந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வைபா மெகா ஹிட் கொடுக்குற பாடல்கள் நிறைய என்னிடம் இருக்குது. மேலும் இந்த மக்கள் தலைவா காமெடி மூவி, இதை ட்ரைலர் இது தியேட்டரில் பாருங்கள். உங்களுடைய டென்ஷன் போய் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு பாடல் ஆசிரியராக, இசை அமைப்பாளராக ஒரு சில வார்த்தைகள் இசைக்காக. இனிமை இனிமை இசை, செவிக்கு இனிமை இசை, சிந்தைக்கு செழுமை இசை, தாயானாலும் இசை, தவழும் சேயானாலும் இசை, காதல் மலர்ந்தாலும் இசை, கடவுளை வணங்கினாலும் இசை, இன்பத்தின் திறவுகோல் இசை, துன்பத்தின் ஆறுதல் இசை, ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் இசை, மழலையின் சொல்லும் இசை, மக்களையே வெல்லும் இசை. இசையில்லா உலகம் இல்லை. ஆக மொத்தத்தில் இசைக்கு இசையாதவர் எவரும் இல்லை. அதனால் தான் இசைக்கு வாழ்க்கை, இசைதான் வாழ்க்கை, இதுதான் கொள்கை, அளித்தேன் உழைப்பை, அடைந்தேன் சிறப்பை, வென்றேன் மக்களின் அன்பை என்று சொல்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த எந்த நல்ல உள்ளங்களுக்கு திரு ராம்தேவ் அவர்களுக்கும் மேலும் கவிதாலயா சரவணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தயாரிப்பாளர், அரசியல் தலைவர், ஆக்டர், ரைட்டர் அண்ட் நம்ம மனசுல கூடிய சீக்கிரமாக இன்னும் ஆக்டரா, அது இல்லாம ஹீரோவா வந்து திகழக்கூடிய அந்த அளவுக்கு இளமையா இருக்கக்கூடிய பல கருப்பையா அவர்களை பேச அழைக்கிறேன். பெருமதிப்புக்குரிய பாக்கியராஜ் அவர்களே, திரைத்துறை வல்லுநர்களே, இயக்குனர் ராம்தேவ் ஒரு நல்ல படம் ஒன்றை, நகைச்சுவையான படம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். வெகு வேகமாக எடுக்கக்கூடியவர். 5 நாளில் எடுப்பதை 3 நாளில் எடுத்து விடுவார். அவ்வளவு வேகமாக அவருடைய கேமராமேனும் அவருக்கு உதவியாக இருந்தார். அவரே தான் பட தயாரிப்பாளராக தொடங்கினார். பிறகு வண்டி கொஞ்சம் தூரம் போய் நின்று விட்டது. பிறகு ஒரு தயாரிப்பாளர் தேவைப்பட்டார். அவருடைய சொந்த ஊரிலே இருக்கிற கவிதாலயா சரவணனை அவர் எப்படி மடக்கினார் என்பதிலே தான் அவருடைய மாபெரும் திறமை இருக்கிறது. அவருடைய வீட்டிலேயே எடுத்தார். அவரையும் ஒரு கதாபாத்திரமாக்கினார். அவரையும் இந்த கதையில் ஈடுபட வைத்தார். முழு படமும் அவருடைய வீட்டிலே தயாரிக்கப்பட்ட படம்தான். இந்த படத்தின் மூலம் கவிதாலயா சரவணனின் நட்பு எனக்கு ஏற்பட்டது என்பது ரொம்ப தகுதி வாய்ந்த பெரிய மனிதர். அவர் ஏதோ கிராமத்திலிருந்து இரட்டை மாட்டு வண்டியில் வந்தது போல் அவர் சொல்லி கொண்டாரே தவிர அவர் பெரிய செல்வர். அதனாலே பரவாயில்லப்பா, உனக்கு உதவி செய்கிறேன், 2 தடவை நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்ற செலவு வந்தால் அந்த செலவு திரும்பி வந்துடுதுன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இந்த படத்திற்கு அவர் உதவி செய்ய முன் வந்தார். ஆகவே இடையிலே தயாரிப்பாளராக வந்து இந்த தயாரிப்பை முழுமைப்படுத்தி இப்பொழுது இந்த படம் வெளிவருகின்ற அளவிற்கு அதை கொண்டு செல்கின்ற ஒரு ஆற்றலான மனிதரை இவர் பெற்றது தான் இவருடைய திரை வாழ்வினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று நான் சொல்லுவேன். நன்றாக நகைச்சுவையாக கதை சொல்லுகின்ற ஆற்றல் ராம்தேவ் உண்டு. ரவி மரியாவை பற்றி எல்லாரும் சொன்னார்கள். அவருடைய ஒரு இயக்குனராக இருந்து நடிகராக வந்து எல்லாருமே அவரை பற்றி பேசிவிட்டார்கள். அப்படி அந்த பேச்சுக்கு உரியவர் தான் அவர். ராம்தேவ் இந்த காட்சிகளை ரொம்ப நகைச்சுவையாக அமைத்திருக்கிறார். நான் கெடுமதியாளனாக, வில்லனாக நடித்திருக்கிறேன், பிற வேடங்களில் நடித்திருக்கிறேன். ஆனால் நகைச்சுவையாக படம் முழுவதும் ஒரு பகுதியில் நடிப்பது என்பது இந்த படத்தில் எனக்கு கை வந்தது. மிகவும் ரசித்து நான் அதை நடித்தேன். அதையெல்லாம் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் சொல்லுகிறேன், எந்த ஒரு கதையும் எந்த ஒரு படமும் காலத்தை தாண்டி இருக்க முடியாது. ஹரிதாஸ் வந்த உலகத்தில் மாற்றம் விரும்புகின்ற போது பராசக்தி வருகிறது.
இப்படி எந்த ஒன்றும் காலத்தை தாண்டி எவனாலும் கதை சொல்ல முடியாது. காலத்திற்கு உட்பட்டு காலத்தை வாங்கி கொண்டு கதை சொல்லுகிறவன் வென்று விடுவான். பாக்கியராஜ் ஒரு சிறந்த கதையாசிரியர். அது ரொம்ப காலத்தையும் சமூகத்தையும் உள்வாங்கி கொள்ளுகிற ஆற்றல் நமக்கு இருந்து அதை கலை வடிவத்தில் வெளிப்படுத்துகின்ற போது அது மிகப்பெரிய வெற்றியை பெறும். மகாபாரதங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் எழுதப்படுவதில்லை என்று நான் நினைப்பேன். மகாபாரதத்தில் உள்ள தர்மபுத்திரனை உருவாக்க பாரதி ராஜா அல்லது நம்முடைய இந்த இயக்குனர்கள்லாம் போதாது, அதுக்கு வியாச முனிவர் வேண்டும். ஒரு தர்மபுத்திரனை அந்த பாத்திரத்தை வடிவமைப்பதற்கு அவன் என்னென்ன சிறப்புகளையுடைய பாத்திரமாக வடிவமைக்கப்பட்டானோ 3000 ஆண்டுகளாக அவனுக்கு நிகரான இன்னொரு பாத்திரத்தை வாழ்க்கையிலும் சந்திக்கவில்லை, நாம் இதிகாசங்களிலும் சந்திக்கவில்லை. அவனை படைப்பதற்கு அவனை விட ஆற்றல் வாய்ந்த கதை தலைவன் வேண்டும். அதனால தர்மபுத்திரனை வியாசனை தவிர வேறு யாரும் படைக்க முடியாது. அதே மாதிரி சொல்லுகிறேன், நான் படித்த கதைகளிலேயே ரொம்ப சிறந்த கதை ரீசரக்ஷன். அதை டால்ஸ்டாய் எழுதினார். டால்ஸ்டாய் காந்திக்கே முன்னோடிய அந்த ரீசரக்ஷன் கதையை எத்தனையோ முறை நான் படித்திருக்கிறேன். இப்படி ஒரு கதை தலைவனை எப்படி ஒரு கதாசிரியனால் உருவாக்க முடிந்தது என்று நாம் எண்ணி பார்த்தால் அந்த கதாசிரியனே டால்ஸ்டாய் தான். அதனாலே தான் டால்ஸ்டாய் போன்ற ஒரு மிகச்சிறந்த கதை தலைவனை அந்த ரீசரக்ஷன் பெற முடிந்தது. ஆகவே தன் காலத்தில் நம்முடைய காலத்தை, காலத்தின் சரிவை, அரசியலின் சரிவை, இழிவை வெளிப்படுத்துகின்ற படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. எங்கேயோ தொடங்கி ஒரு சுதந்திர போராட்டத்தில் புடம் போட்டு வந்த தலைவர்கள் நாடு ஆளுகின்ற தன்மை வேறு. அவர்கள் அரசியல் என்பது அதிகாரம் என்று கருதி வளர்ந்தவர்கள் இல்லை. அரசியல் என்பது தொண்டு, அரசியல் என்பது தியாகம், அரசியல் என்பது நேர்மை என்று ஒரு 30 ஆண்டு காலம் சிறைகளிலே வாழ்ந்து நெறிப்படுத்தப்பட்டு பிறகு ஆட்சி தலைவனாக வருகிறவர்கள். அதற்கு பிறகும் கூட கொள்கை சார்ந்த இயக்கங்கள் இந்த மண்ணிலே வளர்ந்தன. அந்த கொள்கையோடு ஊறி பிறகு அந்த தலைவர்கள் மேன்மையடைகிறார்கள். அப்புறம் ஒன்றுமில்லாமல் அதிகாரம் என்பது அதிகாரத்திற்காக, அது சுவைப்பதற்காக, பெருமைக்காக என்ற நிலை வந்துவிட்ட பிறகு அரசியலில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டே தீரும். அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் தமிழ் சமுதாயம் ரொம்பவும் முதிர்ச்சி அடைந்த சமுதாயம். ஆகவே இதிலிருந்து மீட்பதற்குத்தான் இவர்களெல்லாம் கதை எழுதுகிறார்கள். இது மோசமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக இல்லை, மோசமாக இருக்கிறது தமிழ் சமூகம் இதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் கதை எழுதுகிறார்கள். அவருடைய படம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. மக்கள் தலைவா ஃபார் சேல் என்பது மக்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன் மக்களை வழிநடத்துகின்றவனாக இருக்க வேண்டும், விற்பனைக்குரியவனாக இருக்கக்கூடாது என்கின்ற செய்தியை மிக சிறப்பாக நம்முடைய ராம்தேவ் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரை நான் பாராட்டுகிறேன். கதை தலைவன் என்று சொல்வதற்கு இவ்வளவு வெட்கப்பட வேண்டாம். நம்முடைய கதை தலைவர் வெற்றி பெற்று விட்டால் நீங்கள் பெரிய தலைவராகி விடுவீர்கள். வெற்றி சார்ந்தது தான் நம்முடைய வாழ்க்கையை தவிர. ஆகவே அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. இந்த படத்தை கடைசி வரையிலும் கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தயாரிப்பாளர் உங்களுக்கு கிடைத்து விட்டார். கடைசி கிராமம் வரையிலும் இந்த படத்தை அவர் கொண்டு செலுத்துவார். அது அவருக்கு ஒரு பெரிய சுமை இல்லை. கழுதையே குதிரை போல் ஓட்டுகின்ற ஆற்றல் உடையவர் நம்முடைய கவிதாலயா சரவணன். ஆகவே ஒரு குதிரை கிடைத்தால் அதை பஞ்ச கல்யாணி குதிரையாக ஆக்குவார் என்ற எண்ணம் எனக்கு உண்டு, நம்பிக்கை உண்டு. பல தொழில்கள் செய்து வெற்றி அடைந்த அந்த மனிதரை திரைத்துறைக்குள் இழுத்து இப்பொழுது அடுத்த படம் என்ன எடுக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு அவரை கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய மாறுதல் தான். பணம் வைத்திருப்பவர்கள் வருவது தான் நல்லது. அவனும் கடனை வாங்கி நம்மையும் மாரடித்து கடைசியில் கிடந்து எல்லாரும் நடுரோட்டில் நிற்பதற்கு பதிலாக செல்வமுள்ள மனிதர்கள் கையில் இந்த சினிமா வந்து சேருவது நல்லது என்று சொல்லி, மக்கள் தலைவன் he should not be for sale, he should lead the people, he is to lead the people என்று சொல்லி ஒரு பெரிய கருத்தை, மூட நம்பிக்கைகள் மிகுந்த காலத்தில் பராசக்தி என்பது அதை கொளுத்துவதற்காக வந்தது போல, அரசியல் என்பது கீழ்மை நிலையை அடைந்துவிட்ட நிலையில் அதை மேன்மை நிலைக்கு தூக்குவதற்காக இந்த படத்தை எடுத்த இயக்கிய ராம்தேவுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். உங்கள் தமிழுக்கு என்றைக்கும் நான் பெரிய ரசிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக இயக்குனர் எழில் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில
அனைவருக்கும் என் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், லியாத் சார் அவர்களுக்கும், நிறைய பேர் போயிட்டாங்க அப்படியா, பேரரசு அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும், நாஜில் சம்பு சார் அவர்களுக்கும், பழைய கருப்பையா சார் அவர்களுக்கும், அத்தனை பேருக்கும், ரங்கநாதன் அவர்களுக்கும், கேமராமேன் மற்றும் இந்த படத்தோட டீம் வந்து கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ரைட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தலைவா ரவி என்கிட்ட முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாப்புல, நான் வந்து பெருசாக அதை கான்செப்ட் பண்ணல. இல்லை சார் எல்லாம் இருக்காங்க சார், ராதாரவி சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே நானும் இருக்கேன், ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். பட் இங்கே பார்க்கும்போது 2 சாங் வந்தது. சாங்கோட பிகினிங் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது ரவி டான்ஸ் ஆடுறாப்லே அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன ஹியூமரும் அதில் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆஹா, அந்த சாங் நல்லா இருக்கே ரவி. ஏன்னா ரவி வந்து என்னுடைய படத்துலேயே வந்து அப்பப்போ ஆடிட்டு இருப்பாப்புல. வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு மணங்குத்தி பறவையில் வந்து இந்த கருவென்ற மனம் என்று சிரிக்கட்டும் அப்படிங்கிற பாட்டு வந்து நாகேஷ் சார் ஆடின பாட்டு. அது ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், க்ரேன் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவரும் சாம்ஸும் சேர்ந்து அந்த அந்த சீஷோட ஓரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அவர் இதை வைக்கலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்ல மாட்டார். அந்த இடத்துல ஒரு லீடு அவரே வந்து யோசித்து பண்ணி கட்டிகிட்டு இருப்பார். ஆனால் அதையும் சொல்ல மாட்டார் அவர். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் வந்து க்ரேன் போர்டர்லேயே மும்முரமாக இருந்தவன்னா திரும்பி பார்க்குறேன், யாரோ பாட்டு போடுறாங்க, இவங்க டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன சுச்சுவேஷன் பிரகாரம் ரவி சீரியஸாக இருக்கணும், அதில் ஆடக்கூடாது. ரவி நீங்கள் ஆட வேணாம், புலியும் வந்து சாம்ஸும் ஆடணும் அப்படின்னு சொன்னேன். அதில் டைலாக் போட்டுருப்போம், நான் உங்களோட நான் நல்லா ஆடுவேன்டா அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த ஒரு அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் நான் தேசிகராஜா பாட்டு உள்ள ஃபுல் டான்ஸ் கொடுத்துருப்பேன். பட் இந்த படத்தில் 2 பாட்டு போட்டாங்க. இது வந்து காமெடி படம். நான் ஏதாவது ஷார்ட்ஸு காமெடி அந்த மாதிரி ஏதாவது வரும், அரசியல் சட்டையர் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் நான் எதிர்பார்த்தேன். பட் அது இல்லாமல் 2 சாங் போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுக்குள்ளே காமெடி ஆர்டிஸ்ட்லாம் விட்டு அது சில சமயம் வந்து சாங் ரொம்ப டேஞ்சர். அது ஏன்னா திடீர்னு வந்து அவர்ஷன் ஆகி போடும் அந்த சாங். அப்படி இல்லாமல் இந்த சாங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி நிறைய இந்த டைரக்டர் வந்து தமிழோன்னு நான் நினைக்கிறேன், வெளில போயிருக்காரா, அவரை பற்றி நிறையா சொல்லுங்கிற போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சு, அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு குவாலிட்டியான நல்ல கேமராமேன்னு எல்லாருமே பாராட்டிட்டு போயிட்டாங்க. வாழ்த்துக்கள் ஜி. 2 பேர் போயிட்டாங்க, ராதாரவி சார், பெப்சி தலைவர் 2 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு டெக்னீஷியனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே இதை கொண்டு வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறது. ராதாரவி சாரெல்லாம் வந்து அரசியலில் வச்சு பண்ணும்போது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பையனுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இயல்பாக வருது. தனக்கான விஷயங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு இயக்குனர் வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வந்துடணும். அது அவர் நடித்தார் இவர் நடித்தாருன்னு நம்ம வந்து அது வந்து சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. யார் நடித்தாலுமே அவங்க கிட்ட உட்காந்து பேசி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். ஸோ அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க எல்லாருமே வந்து இயக்குனரை பற்றி ரொம்ப காமெடியாக சொன்னால் கூட வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இயக்குனர் மேலே இருக்க நம்பிக்கையில் எனக்கு இன்னும் அந்த படத்து மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. பார்த்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் போட்டிருக்கலாமோ, இது சென்சார் ஆகலைன்னு போடலன்னு சொன்னாங்க. ஸோ போடலாம், அது இன்னும் தெரியல, சரி ஓகேவா. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து மிக சிறப்பாக வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த படம் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன் மற்ற அத்தனை பேரும் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தொழிலதிபர் கோவில்பட்டி நாகராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எடிட்டர் துர்காஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
எல்லாருக்கும் வணக்கம். இதான் என் முதல் ஸ்டேஜ். ஆக்சுவலி நிறைய எடிட்டிங் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இதுதான் என் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். மேடையில் இருக்கும் ஜாமான்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் இயக்குனருக்கும் மற்றும் தயாரிப்பாளருக்கும் எனது நன்றி மற்றும் வணக்கம். இந்த படத்தை நான் படத்துக்கு பண்ணும்போது கதை என்கிட்ட ஃபுல்லாக சொல்ல டைரக்டர் சார். ஆனால் பண்ணும்போது ஒரு ட்விஸ்ட் இல்லை, நிறைய ட்விஸ்ட்டு வந்துகிட்டே இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன இப்படிலாம் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. பட் சர்ப்ரைசிங்காக அவர் எண்டும் டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். எல்லாருமே தியேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த என் இயக்குனருக்கு நன்றி. அவர் கூட நான் 3 படம் பண்ணியிருக்கேன். இது 3வது படம் தொடர்ச்சியாக. என்னை நம்பி அவர் 3வது படமும் படத்துக்கு பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வசனகர்த்தா யாக்கத் அலி கான் அவர்களை பேச அழைக்கிறேன். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளர் அன்பு அண்ணன், இயக்குனர் எழுத்தாளர் திரு யாக்கத் அலி கான் அவர்கள். மேடையிலே திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் சாதனை புரிந்த என் அன்பு சகோதரர்களும் அன்பு மாப்பிள்ளை அமர்ந்திருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் பெரிதாக நேசிக்கக்கூடிய எங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தலைவர் பாக்யராஜ் சார் அவர்கள் உள்பட, நான் மாப்பிள்ளை என்று அன்போடு அழைக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் முதற்கொண்டு அத்தனை என் கலையுலக சகோதரர்களுக்கும் என் வணக்கம். ஊடக பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். இந்த விழா ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, இதை தொடங்கி வச்சவரே சி ரங்கநாதன் தானே சொன்னார். அதாவது ஒரு படம் தொடங்கி இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒரு ஆடியோ பங்கு நடக்கிற அளவுக்கு யாருக்கும் வெளியே தெரியாமல் இந்த ரங்கநாதன் அவர்கள் இப்படி ஒரு பல பேருக்கு உதவி செஞ்சு ஒரு படத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு. உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சி. ரவிமரியா அவர்கள் இதே மாதிரி ஒரு மேடையில், அவர் அப்போ தான் எழில் சார் படத்துலலாம் நடிக்க ஆரம்பித்த நேரம், நான் சொன்னேன், தம்பி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ நானும் அவரும் ரொம்ப நெருக்கம். அப்போ அதிகம் நெருக்கமில்லாத நேரத்தில் கூட நீ ரசிகர்கள் மனசுக்குள்ளே போயிட்ட, குடும்பங்களுக்குள்ளேயும் போயிட்ட தம்பி, நீ நிச்சயமாக பெரிய லெவலில் வருவ அப்படின்னு சொன்னேன். அதே போல் இந்த மேடையில் சொன்னேன், இன்னும் பெருசாக அவர் வருவார். எல்லாரும் தயாரிப்பாளர் பற்றி, இயக்குனரை பற்றி எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. இந்த அரசியல் படங்களை பற்றி சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு சிக்கலான அரசியல் படங்கள் நிறைய எழுதுனவன் நான் தான். நிறைய சென்சார் பிரச்சனையில் நிறைய சந்திச்சிருக்கேன். இதை நான் சொன்னோம்னா கொஞ்சம் வேறு மாதிரியான கலர் கிடைக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். தம்பி ராம்தேவுக்கு அது பிரயோஜனப்படலாம். செல்வமணி சொல்லும் போது ஆரம்பித்தார் மக்களாட்சி படத்தை பற்றி. அந்த காலத்தில் எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருந்தது, ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னார். அந்த படமும் மக்களாட்சி நான் எழுதின படம் தான். அந்த படம் சென்சார் சென்னையில் பண்ணலை, மம்முட்டி சாருடைய ஹெல்ப்பில் கேரளா போய் பண்ண படம் சென்சார் மக்களாட்சி. இப்போ ஞான ராஜசேகரன் சென்சார் ஆஃபீஸர் சொன்னார் என்கிட்ட, ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் கேரளா போய் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. ஏன்னா அப்போவே அந்த சென்சார் பயம் இருந்தது. ஏழை ஜாதின்னு விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம், தயாரிப்பாளர் பெங்களூர் சேர்ந்தவர், அவங்களுக்கு பெங்களூர் ஆஃபீஸ் இருக்குது. அந்த படத்தை சென்சாரை பெங்களூரில் பண்ணோம். முடிச்சுட்டு நானும் இப்ராஹிம் ராவுத்தரும் அந்த சென்சார் ஆஃபீஸர் கூட இந்த சில கட்ஸு கொடுத்தாங்க. சரி, இந்த கட்ஸ்லாம் இல்லை சார், கொஞ்சம் விட்டுருங்கன்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க சொன்னார். நீங்கள் கொடுத்த கட்ஸோடு இப்போயே போனீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும். கொஞ்ச நேரம் ஆனால் கூட சென்னைக்கு தகவல் போயிடுச்சு, இந்த படம் வராது என்னன்னாங்க. அப்படி வந்துட்டோம். இது ஏழை ஜாதி. மாநகர காவல் ஏவிஎம் படம், அது அரசியல் படம். சென்சார் அதை நான் தான் எழுதுனேன். உட்கார்ந்துருக்காங்க சரவணன் சார், இப்படி குறுக்க நெருக்கு நடந்துக்கிட்டே இருக்கார். படம் முடிஞ்சு சென்சார் அதிகாரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஜாலியாக பக்கத்தில் இருந்த நண்பர்கிட்ட, சரவணன் சார் ரொம்ப டென்ஷனில் அலைகிறாருன்னதுமே காதில் கேட்டுருச்சு. தெரியும் பார்த்தாரு. 150வது படம் இது. இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சென்சார் வாசலில் இப்படி டென்ஷனில் நான் நின்னது இல்லை.
நீங்கள் நிற்க வச்சிட்டீங்க அப்படின்னாரு. வந்துருச்சு. ஏன்னா இந்த சென்சார் அதிகாரிகள் எப்படின்னா ஒரு படத்தில் ஒன்று விடுவாங்க, அதே வேற ஒரு குரூப்பாகும் அதே டைலாக்கும் அதே சீனும் விட மாட்டாங்க. நம்ம அதை ஆர்கியூ பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. அந்த படத்தில் அந்த டைலாக் விட்டுறீங்களே, இந்த படத்தில் டைலாக் விட்டுறீங்களா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது வேற டீம், இது வேற டீம். நான் பூந்தோட்ட காவல்காரன் ஒரு விஜயகாந்த் படம், எஸ்.எஸ். சந்திரன் சார் நானும் பேசிகிட்டு இருந்தோம். அவரை எப்படி காமெடியாக பண்ணும் போது, நாவலர் நெடுஞ்செழியன் உங்களுக்கு தெரியும், அவர் மெல்லிசா மீசை வச்சிருப்பார். ஒரு பேசும்போது அவருடைய பேச்சே வந்து ஒரு விஷயத்த ஒரு வார்த்தையோட முடிக்க மாட்டார். நான் சந்தோஷப்பட்டேங்கிற மேட்டரை நான் சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன், உகையுற்றேன், ஆனந்தப்பட்டேன், இப்படி ஒரு 4-5 வார்த்தை போட்டு முடிப்பார். அண்ணே அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி நாவலர் நெடுஞ்சல் மாதிரியே மீசை வச்சு அவர் என்ன மேடையில் பேசுவாரோ அதே டெண்டில் பேசியிருப்பார். இந்த படம் சென்சாருக்கு போகுது. படம் முடிஞ்சிட்டு 3 மணி நேரம் வெளியே வரல சென்சார் அதிகாரிகளும் உறுப்பினர்களும். இப்போ இப்ராஹிம் ராவுத்தர் தவிக்கிறார், 3 hours ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்ட்டு. கூப்பிட்டாங்க, உள்ளே போனோமா, அவங்க கேட்டார் ஆஃபீஸரு, உறுப்பினர் உட்காந்துருக்காங்க, அந்த எஸ்.எஸ். சந்திரன் கேரக்டர் நீங்கள் யாரை மனசில் வச்சு பண்ணீங்க அப்படின்னாரு. நான் ஒன்று யாரையும் மனசில் வச்சு பண்ணல சார் அப்படின்னா. இல்லை நீங்கள் ஒரு அரசியல் தலைவரை மனசில் வச்சு பண்ணீங்க, இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுறேன். ஒரு சீன் வரும், அதில் அவருக்கு 2 அசிஸ்டன்ட் வருவாங்க எஸ்.எஸ். சந்திரனுக்கு. ஒரு ஹீரோ வில்லன்கிட்ட வந்து ஒரு தப்பான ஒரு நியூஸ் சொல்லி விட்டு நம்பர் 1 போ அப்படிம்பாரு, ஒருத்தன் போவான். நம்பர் 3 போ அப்படிம்பாப்புல. நம்பர் 2 யாருன்னு ஒருத்தன் கேட்பான், எப்போவுமே நான் தான் பாரு. அண்ணனுக்கு அரசியலுக்கு தெரியும், என் ஞாபகம் நெடுஞ்செழியன்னு எப்பவுமே நம்பர் 2வாக தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கேட்டார், எல்லாம் ஓகே, நீங்கள் யார் மனசில் வச்சு பண்ணலன்னு சொல்கிறீங்க, இந்த சீனுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னாரு. 1 போன்றீங்க, நீங்கள் நம்பர் 2 யாருன்னீங்க. எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. உண்மையை சொல்லுங்கள், சொன்னால் விட்டுறோம், சொல்லலைன்னா இந்த கேரக்டரை தூக்கிடுவோம்னாங்க. இப்போ யோசனை பண்ணுங்க, சொன்னால் ஆமாங்கன்னு சொல்லி தூக்கிட்டா சிக்கல், இல்லைன்னு சொன்னாலும் தூக்கிடுவாங்க மாதிரி. ஆமாம் சார் நான் ஒத்துக்கிட்டேன், நாவலர் நெடுஞ்சல் மாதிரி, பட் தப்பாக காட்டலையே சார் அப்படின்னு சொன்ன பிறகு விட்டாங்க. அப்போ அவர் ராகவன் அப்படின்னு நினைக்கிற அந்த தேர்தல் அதிகாரி, தாய்மொழிங்கிற ஒரு படம், தாய்மொழிங்கிற ஒரு படத்தில் ஒரு பஞ்சாயத்து, சரத் சார்லாம் உட்காந்துருக்க, மன்சூர் அலிகான் வருவாப்புல வில்லன். மன்சூர் அலிகான் வரும்போது பஞ்சாயத்து தலைவர்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. அப்போ நான் ஒரு டைலாக் போட்டிருந்தேன், கூட்டத்தில் ஒருத்தன் பேசுகிறான், சட்டசபையில் முதலமைச்சர் வரும்போது சபாநாயகர் எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இவங்க பாருங்க பஞ்சாயத்து தலைவரே எந்திரிச்சு நிற்கிறான்னு போட்டேன். ஒரு லேடி 3 பேர் வைக்கலாம், அதை சீனை தூக்கணும் அப்படின்னாரு அந்த டைலாக்கெல்லாம். நான் அந்த மாட்ட கேட்குறேன், லேடி எதுக்கு மாசம், இல்லை நீங்கள் வந்து தப்பாக எழுதிருக்கீங்க. என்ன எழுதிருக்கேன், சட்டசபையில் முதலமைச்சர், அப்போ வந்து ஜெயலலிதா முதலமைச்சர், முதலமைச்சர் வரும்போது சபாநாயகரை எந்திரிச்சிருக்க மாதிரி சபாநாயகரை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்கன்னாரு. இப்போ நான் சொன்னேன் அந்த மாட்டேன், நான் சபாநாயகரை நான் அசிங்கப்படுத்தலை, சபாநாயகர் அவரவே அசிங்கப்படுத்திக்கிட்டாரு. இது நாட்டில் நடந்துச்சா இல்லையான்னு கேட்டதுமே ஆர்கியூ பண்ணுறாங்க. இல்லைம்மா, நாட்டில் என்ன நடந்துச்சோ அதை சொல்லியிருக்கேன், நடக்காத சொன்னீங்கன்னா கட் பண்ணுங்கும் போது அந்தம்மா உணர்ச்சி வசப்பட்டு, இல்லை நீங்கள் இப்படி விட்டா ஜெயா கோச்சுக்குவா அப்படின்னா. அதாவது அந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டு போருக்கு, ஜெயா கோச்சுக்குவா அப்படின்னா, அதை அப்படியே எழுதி கொடுங்க தூக்கிங்க அப்படின்னு. அதை எப்படி எழுதி கொடுக்க சொல்கிறீங்கன்னாங்க. சொல்லிட்டு கடைசியில் இதை மட்டும் எடுத்துருக்கோ, ஏற்கனவே 6 கட்டு கொடுத்துருக்கோம்ல, அந்த கட்டு வேண்டாம் வச்சுக்குங்க அப்படின்ட்டாங்க. இது மாதிரி நிறைய சென்சாரில் அரசியல் படங்கள்லாம் பிரச்சனை வரும். ஒவ்வொரு இப்போ அரசியல் சார்ந்தவர்கள் நிறைய பேர் சென்சார் உறுப்பினர்களாக இருக்காங்க. நாம் சாமர்த்தியமாக சொல்கிற பதில்கள்லையும் அதில் வந்து அவங்க வந்து இது பதில் சொல்ல முடியாமல் விட்டாங்க. இதுதான் உண்மை. நம்ம வந்து பேசாமல் அமைதியாக சரிங்க சார் அந்த கட்டு நாங்கள் கட் பண்ணிடுறோம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. எந்த சீனாக இருந்தாலும் உதாரணம் வச்சுக்கோங்க, இந்த சீனை நீங்கள் தூக்குங்கன்னா இது நாட்டில் நடக்கலையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேளுங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டோம்னா இதை பண்ண நிச்சயமாக தப்பிச்சு வந்துடும். இப்போ தம்பி ரவி மரியா அவருக்கு நகைச்சுவை வரும், வில்லனா பண்ணுவார்,
ஒரு சென்டிமெண்ட் கேரக்டர் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அதில் ஹைலைட்டு சிரிக்கிறது தான், சிரிக்க வைப்பார். இந்த படத்தில் சிரிக்க வைக்க போகிறாரா எல்லாரையும் சிக்க வைக்க போகிறாராங்கிறது படம் வந்த பிறகு தெரியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக எழுத்தாளர், அதாவது போக்கிரி, சிவப்பு மழை, ஏன் வழி தனி வழி போன்ற படங்களுக்கு சிறந்த எழுத்தாளராக இருக்கக்கூடிய வி பிரபாகர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இன்னும் 4 பேர் தான் பேச வேண்டியிருக்கு, பார்த்துங்க. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஆசான் கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், செயலாளர் மரியாதைக்குரிய லியாகத் அலி கான் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், மற்றும் நாங்கள் விரும்பி ரசிக்கும் அரசியல் ஆளுமை ஐயா நாஞ்சில் சம்பத் சார் அவர்களுக்கும் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொண்டு எனக்கு பழக்கமில்லை. மரியாதைக்குரிய ரவி மரியா அவர்கள் அன்பாக அழைத்தார், மிகவும் அன்புக்குரியவர். 3 மணிக்கு வந்துருங்கன்னு சொன்னார். எதுக்குன்னு கூட கேட்கல, அதுக்கு பிறகு தான் நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். ஸோ மக்கள் தலைவான்ற இந்த படம், இதோடைய நானும் எழில் சாரும் பக்கத்தில் உட்காந்து சாங்ஸ் பார்த்தோம். அப்போ இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் போட்டிருக்கலாம் பிரபாகர் அப்படின்னு சொன்னார். இப்போ எழில் சார் போன்ற ஒரு இயக்குனருக்கே அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா இந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பொதுவாக நாங்கள் திரைப்படத்துறையில் ஏதாவது ஒரு கதை பேசினாலோ கதை கேட்டாலோ உடனே இந்த படம் எந்த ஜோனரில் இருக்கும், இது மாதிரி படங்கள் வந்திருக்கா அப்படின்னு ஜென்ரலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது பார்க்கும்போது, மற்றவங்கெல்லாம் பேசும்போது, இயக்குனருடைய பேச்சை கேட்கும்போது, எம்எல்ஏ ஏடுகொண்டலவாடுன்னு தாசரி நாராயணராவ் சார் நடித்த ஒரு படம், முடிதிருத்தும் கலைஞராக இருக்கவர் முதலமைச்சராக வருவார். அந்த படம் முழு நீள அரசியல் சட்டையர் மூவி. அந்த படம் மாபெரும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அதுக்கடுத்து நான் ரொம்ப ரசித்த படம் தமிழ் படம். அந்த படமும் பொலிட்டிக்கல் சட்டையர் உள்ள படம், மக்கள் ரசிப்பாங்க. இது போன்ற ரசனை உள்ள ஒரு திரைக்கதை எழுதியிருக்கக்கூடிய இயக்குனர் ராம்தேவ் அவர்களை நான் பாராட்டுகிறேன். பொதுவாக இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ்க்கு வரும்போது பேரரசு சட்டை நான் ஒன்று கற்றுக்கிட்டேன். ஒரு கண்டென்ட் கொடுப்பார், ஏன்னா யூடியூபர்ஸ் வந்திருப்பாங்க, ஏதோ கண்டென்ட் கொடுத்துட்டு தான் அவர் போவார். நான் போக்கிரி படத்தில் வடப்போச்சேன்னு ஒரு டைலாக் எழுதினேன். வடிவேலு சார் பேசியிருப்பார். அது வடப்போச்சேன்ற ஒரு டைலாக் தான். பட் எந்த ஒரு விஷயத்துக்கும் சினிமாவில் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சின்ன கதையோ ஒரு மூலமோ இருக்கும். எங்களுடைய டிஸ்கஷனுக்கெல்லாம் கனக சண்முகம் சார்னு ஒரு மூத்த இயக்குனர் முதல்ல வருவார். நிறைய அரசியல் கட்சிகளோட தொடர்புள்ளவர். எனக்கு ஒரு சம்பவம் சொன்னார். அப்போது ஒரு அரசியல் கட்சியில் முதல் நிலை தலைவர், அவருக்கு அடுத்து 2ஆம் நிலை தலைவர். நீண்ட வருடமாக அந்த 2ஆம் நிலை தலைவர் 2ஆம் நிலையிலே இருந்தார். முதல் நிலை தலைவர் மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருந்தது. அந்த வருத்தத்தை வெளியே காமிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவார், அந்த 2ஆம் நிலை தலைவருக்கு பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் முதல் நிலை தலைவர் எழுதிய அறிக்கைகளை இந்த 2ஆம் நிலை தலைவர் கட் பண்ணி வச்சுட்டு நல்ல எண்ணெயில் ஊறின பஜ்ஜை வாங்கி இந்த அறிக்கையில் கசக்கி அந்த பஜ்ஜை சாப்பிட்டு அந்த அறிக்கையை தூக்கி போடுவார். அவ்வளோதான் அவருடைய எதிர்ப்பு. இதை எனக்கு கனகசண்முகம் சார் சொன்னாங்க. அந்த பஜ்ஜியை தூக்கி போட்டது தான் காதல் கடிதத்தை வடிவேல் தூக்கி போட்டு வடை போச்சேன்னுவார். அந்த வடை போச்சேன்றது ஒரு வசனமாக இருந்து ஒரு ப்ரோக்ராமாக மாறிச்சு. நிறைய பேர் இன்றைக்கி நகைச்சுவையாக சொல்கிறாங்க. அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் சினிமாவில் ரசிக்கப்படும், நேசிக்கப்படும். என் அன்பிற்குரிய நண்பர், நடிகர், எழுத்தாளர், இயக்குனர், அனைவரின் அன்புக்குரியவர் திரு ரவி மரியா அவர்கள் கதையின் நாயனாக நடித்திருக்கிறார். மரியாதைக்குரிய நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்களுடைய சாயல் அவர் நடிப்பிலே தெரிகிறது. அந்த இடத்தை அவர் ரீப்ளேஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். இது என்னுடைய அதிகபட்ச ஆசையாக இருந்தாலும் அவரை போன்ற சிறந்த நண்பர்கள் ஒரு பெரிய நடிகராக வந்தால் அது எங்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அவருக்கு 2 நாள் முன்னாடி பிறந்த நாள். 2 வரி நான் எழுதினேன். கோடிகளை குவிக்கும் நடிகர்கள் மத்தியில் நண்பர்களை குவித்து கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர் ரவி மரியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு எழுதினேன்.
இதையே என்னுடைய வாழ்த்தா பதிவு செஞ்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக டிரெக்டர், லிரிசிஸ்ட், சிங்கர், ஆக்டர், இப்போ இந்த திரைப்படத்துல சிறந்த நடிகரா பணியாற்றியுள்ள பேரரசு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். படத்தின் இயக்குனர் ராம்தேவ் ரொம்ப வேறுமான ஆளுன்ட்டு ராதாரவன் சொல்லிட்டாரு. ஒரு டைரக்டர் ராதாரவனே ஏமாத்திருக்காருன்னா நாங்களே ஏமாத்துறோம். என்னோடய அசிஸ்டண்ட்டு முரளி அவரோட ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ராம்தேவன் டைரக்டரு அவர் படத்தில் நடிக்கணும்னு கேட்குறாங்க சார். ஓகே, புது எத்தனை நாள்னு கேட்டு நான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் கம்மியாக இருக்குது, எதில் என்னத்தை நடிக்கிறது ஒன்று வேணான்ட்டேன். அப்போ திருப்பி முரளி பேசினார், பேச முடியும் நேராக வந்து லைன் சொல்கிறோம்னாரு. சரி ஓகேன்னு லைன் கேட்டேன். கதை கேட்கல, பிகினிங்கே சொன்னார், டாஸ்மாக் போறிய? சரி, டாஸ்மாக் போ, ஓகே. பாட்டில் வாங்கி குவார்ட்ரு வாங்குறிய? நான் ஆரம்பமே மாறியா இருக்கேன். சரி சரி. பாட்டிலுக்கு பைசா கொடுத்து கூட 10 ரூபா கேட்டானுங்க. என்னடா பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா கேட்குறேன்ட்டு தாராறு பண்ணி என்னப்பில் நடிக்கிறேன்ட்டேன். அதனால் கதை அதுக்கப்புறம் கதை இல்லை, நமக்கு இந்த மேட்ரு போதும். பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது பற்றிட்டு எரிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்மளாம் பண்ணால் அப்போ என்ன தான் துணிச்சல் இருக்குன்னு அர்த்தம். மேடையில் பேசுகிறோமே, ஓகே அப்படின்னா அதில் பண்ணதான் பாட்டிலுக்கு 10 ரூபா கேஸ் தான் நம்ம கேஸ். அது வேணாம். இப்போ அப்புறம் இன்னொரு ராம்தேவ் வந்து ரொம்ப வருமான ஆளுங்கிறதுக்கு இன்னொரு காரணம், எடுக்கிற அரசியல் படம் இதில் வந்து எந்த வகையிலும் நம்ம பாய்ச்சிடக்கூடாதுன்ட்டு தமிழ் என்னென்ன அரசியல் கட்சிலாம் இருக்கோ அதில் யார் யாராக இருக்காங்களோ அவனுக்கு உள்ளே போட்டார். ஏடிஎம்கில் ஒரு ஆள், டிஎம்கில் ஒரு ஆள், பிஜேபியில் ஒரு ஆள். ஆனால் அவருக்கு முன்னாடியே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு தாவேக்கா மேலே. அந்த நம்பிக்கை தான் நாஞ்சி சம்பத் அவர்கள். ஓகே, ஃபியூச்சரில் விஜய் சிஎம் ஆயிடுவார், அவர் கட்சியில் ஒரு வாழ்த்துக்கு உள்ளே போடுவோம் அப்படின்னு ஒரு சேஃப்டிக்கு போட்டது தான் அன்றைக்கி. இன்றைக்கி வந்து அதுதான் இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால் எல்லா கட்சியிலையும் ஆளோ உள்ள தெரிஞ்சார். ஒரு டைரக்டருங்கிறது கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் ஆளுங்கிறது தான். ராதாரவி சாருக்கு அவருக்கு சம்பளத்தை குறைச்சாருன்னா நமக்கு சம்பளம் கொடுக்குறே பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கொடுத்துட்டாரு. என்ன சொன்ன நாட்களோட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். அவருக்கு சம்பளத்தை குறைச்சார், நம்ம நாட்களை குறைச்சார், அவ்வளோதான், ஈக்குவலைசேஷனா. ஆனால் என்ன, ராம்தேவ் அப்படிங்கிறது இந்த சூழலில் ஒரு இயக்குனர் எப்படி இருக்கணும், ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நம்பிக்கையான விசுவாசமான ஒரு இயக்குனர்னால் செலவு முதல்ல குறைக்கணும். ஃபஸ்ட்டு தேவையில்லாத செலவை குறைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஸ்ட் சம்பளத்தை குறைக்கணும், ஷூட்டிங் டேஸை குறைக்கணும். அவங்க தான் முதல்ல தயாரிப்பு உண்மையான இயக்குனருங்கிறது முதல்ல அவர் தான். அப்புறம் வெற்றி தோல்விங்கிறது அப்புறம். நம்ம நம்பி பிடிச்சி வந்திருக்கிறாரா, முதல்ல அவரை காப்பாற்றணும். அதில் நான் சொல்கிறது, ஒரு தயாரிப்பாளருக்கு உண்மையான இயக்குனர் அப்படிங்கிறத நம்ம ராம்தேவ். ஏன்னா நடித்தாச்சு, நம்மகிட்ட எவ்வளோ குறைக்கணும் எவ்வளோ போராடி இருப்பார். நிறைய போராடுவார். இன்னும் விழுக்கு போராடுற அப்படின்னா அது அவருக்கு இல்லை, தயாரிப்பாளருக்கு செலவை குறைக்கணும்னு. இந்த மாதிரி இயக்குனர் வெற்றி அடித்தாங்கன்னா நான் சரி, இவர் நம்பி ஒரு எல்லா தயாரிப்பாளருமே நஷ்டம் அடைய மாட்டார்கள். முதல் லாபம் வருது இல்லையோ, நஷ்டம் அடைய மாட்டார்கள். அந்த வகையில் கவிதாலயா சரவணன் அவர்கள் சார், அப்புறம் அவர் நான் பேசியிருக்கேன் சரவணன் சார்கிட்ட. அவர் சொன்னார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கவிதாலயா சரவணன் அவர்கள் தயாரிப்பாளர் இல்லை, ஒரு மனிதநேயமுள்ள ஒரு மனிதனாக தான் உள்ள வந்திருக்கார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, சார்
நான் வந்து இந்த படத்தில் கதைக்காவோ கதையை கேட்டோ நான் உள்ளே வரல சார். அப்புறம் இதுக்கு வந்தார். நான் இவ்வளோ நடிக்கிறாரு நினச்சேன், அதுவும் இல்லை. இதில் முதலீடு பண்ணி பெரிய சம்பாதிக்க நினச்சாரா, அதுவும் இல்லை. ஒன்று சொன்னார் சார், ராம்தேவ் வந்தார், இந்த மாதிரி படம் ஆரம்பிச்சிருக்காரு, 11 போச்சு. அப்போ ஒரு இயக்குனர் அவர் லட்சியம் இந்த படம், அதில் 11 வச்சு ஒரு இயக்குனருக்கு நம்ம ஒரு பெரிய செலவு, அவர் பற்றி பெரிய செலவு இல்லை, ஓகே ஒரு அமௌண்ட் கொடுத்து அவர் லட்சியம் நிறைவேற்றுங்கிறதுக்காகத்தான் இந்த படம் பண்ணாரே தவிர கதைக்காக இல்லை. அப்போ ஒரு இயக்குனராக நாங்களும் அப்படி அடிபட்டு முந்திவிட்டு வந்தவங்க தானே. ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு டேரக்டர் பாலில் படம் இன்னும் வச்சுட்டு கை கொடுக்கும் கை அவர் கவிதாலயா சார். சார் நன்றி சார், நம்ம எங்கள் இயக்குனருக்கு உண்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்து அரசியல் படங்கிறது இப்போ லியாஸ் சார் வந்து லிஸ்ட் நிறையா போட்டார், நிறைய 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 பட்டிருக்கீங்க போல இருக்கு. முதல்ல அரசியல் படம் அப்படின்னா நம்மள என்ன நினைக்கிறோம், ஒரு ஆளுங்கட்சியை தாக்குறது, ஒரு அரசியல்வாதிகளை தாக்குறது, ஒரு கட்சியை தாக்குறது, இதுதான் அரசியல் படம் நினைக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி ஒரு அரசியல் படம் எடுக்கிறான்னா மக்கள் மீது உள்ள பற்று, அக்கறை. ஆளுங்கட்சி குறைச்சி என்ன வருது, ஒரு கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, செயல்பாடு சரியில்லைன்னா அது நம்ம குறை நினைக்கிறோம். மக்களுக்காக மக்கள் மீது ஒரு அக்கறையின் அடிப்படையில் எடுக்கிற படம் தான் அரசியல் படம். அதனால இந்த அரசியல் படங்களுக்கு சென்சார் டிஸ்டர்ப் பண்ணாலோ அரசியல் கட்சி டிஸ்டர்ப் பண்ணாலோ மக்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தடை வருதுன்னா முதல்ல மக்கள் குரல் கொடுக்கணும். எனக்கு மக்களுக்கு எடுக்கப்பட்ட படம். இப்போ மக்கள் தலைவனா என்ன, மக்களுக்கான தலைவன். இந்த படத்தோட கதை ஓட்டம் காமெடியாக இருக்குமே தவிர இதோட கருத்து ரொம்ப ஆழமானது. மக்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவரை மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத சொல்கிறான். யாருக்கா சொல்கிறான், அரசியல்வாதிக்காவா? மக்கள் உஷாரா இருங்க. அதான் நான் வந்து எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தை நான் வந்து இந்த வகையில் நான் பொற்காலம் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது அப்பொழுது தான் அதிகமாக அரசியல் படம் வந்தது. ஒரு பக்கம் மணிவண்ணன் சார், இன்னொரு பக்கம் வி.சி. குகநாதன் சார், இன்னொரு பக்கம் ராமநாராயணன் சார், அப்புறம் கலைஞர் கதை வசனத்தில் ஹனிபா படம் பண்ணுவார், எஸ்எஸ்சி சார் முக்கியமாக. சார் நான் எல்லா பக்கமும் அரசியல் படம். எஸ்எஸ்சி சார் படத்துலலாம் ஒரு கிளைமாக்ஸில் வந்து முதலமைச்சரை ரோட்டு ஓட விடுவாங்க, அடிப்பாங்க. இப்போ எடுக்க முடியுமா? எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் இருக்கும்போது தான் நிறைய அரசியல் படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் விமர்சனங்களை தாங்குகிற சக்தி அரசியல் தலைவருக்கு இல்லை. எந்த அரசியலுக்கு பேசினாலும் நம்மளை தான் பேசுகிறாங்களோ பயம். எம்ஜிஆர் ஏன் எல்லாத்தையும் விட்டாருன்னா அவருக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுங்கள், மக்களை நம்புகிறாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை எம்ஜிஆர் இருந்துச்சு. உங்களுக்கு இல்லை. ஒரு படத்தை பார்த்தா மக்கள் மாற்றி போட போகிறான். ஏன் தலைவாவுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு, ஏன் ஜனநாயகனுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு, ஏன் இன்றைக்கி அரசியல் படத்துக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பயம் பயம் பயம். விமர்சனம் தாங்குகிற பக்குவமும் இல்லை. ஒரு யூடியூப்பில் ஒரு விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ளே வச்சுறாங்க. ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ளே வச்சுறாங்க. ஒரு தலைவனுக்குள்ள தகுதி எந்த பதவியாக இருக்கும், எந்த பதவி வந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரே முதல் தகுதி நீங்கள் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா பொது வாழ்க்கை வராதியா. நீங்கள் இப்போ உங்கள் குடும்பம் உண்டு, உங்கள் கோத்திரம் உண்டு போயிட்டுருங்க. இன்றைக்கி இந்த அரசியல் வந்து மக்கள் சொல்ல பயப்படுறாங்க. இந்த சூழலில் மக்கள் தலைவா அப்படிங்கிற படத்தை முழுக்க முழுக்க அரசியல் அரசியல் அரசியல். உண்மையிலே நாஞ்சில் சம்பஸ் நீங்கள் உள்ளே நடிச்சு ரொம்ப நன்றி சார். ஏன்னா எங்களுக்கு பக்க படம். அப்புறம் நம்ம பழக்கற்பி அண்ணன், நான் தான் அவரை ஃபஸ்ட்டு நடிகரை உள்ளே கொண்டு வந்தேன். திருவண்ணாமலை படத்தில் ஒரு சிஎம்மா, நல்ல சிஎம்மா,
அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு நல்ல விஷயமா நடிக்க வச்சது நான் தான். இந்த படத்தில் அவர் கூட நடிக்கும்போது நான் மிரண்டேன். சார் இன்றைக்குள்ள நடிகர் ராதாரவிலாம் தாண்டி இருப்பார் அவ்வளோ இருக்குது, அப்படி நடிக்கிறார் அவர். டைலாக்லாம் இப்போ நம்மகிட்ட கொடுத்துட்டு 10 ரூபா மனப்பாடம் பண்ணுவான். டேரக்டர் சொல்கிறாரு, அது அப்படி காதில் வாங்கிக்கிறாரு. ஓகே தம்பி டேக் போகலாம் அப்படிங்கிறாரு. சார் அடிக்கிறார். ஒரு ஒன்புறை இல்லை, எப்படி உள்வாங்கி அவ்வளோ இயல்பாக நடிக்கிறாருங்கிறது எனக்கு ரொம்ப வேப்பாக போச்சு. அவரோட ஒரு சீன் நான் சும்மா பின்னாடி உட்காந்துருக்கேன், ஃபுல்லாக அவரும் டைலாக்கு. என்ன பார்த்தாரு, டேரக்டர் கூப்பிட்டாரு, ஏப்பா இவ்வளோ டேரக்டர் கூட உட்கார வச்சுருக்கோம், டைலாக்கே இல்லை என்னாப்புல. இப்போ நான் சொன்னேன், இல்லை சார் இந்த இதில் நீங்கள் தான் பேசணும், நான் பேசக்கூடாது. அப்படியா? அவருக்கு நான் ஒரு டைலாக் இல்லாமல் உட்காருது அவருக்கு உறுத்துது. நான் அந்தளவுக்கு இன்றைக்கி நான் சம்பத் சார் பள்ளக்கருப்பையா அண்ணன் நல்ல அரசியல்வாதிங்கிறத விட மிகப்பெரிய நல்ல நடிகரான உருவாயிருக்கார். நீங்களும் வந்துடணும். அப்படி நீங்கள் அரசியல் நம்பி இருக்காதீங்க, எப்போ கால் வரும் தெரியாது. உங்களுக்கு ஆனால் சினிமா கை கொடுக்கும். உங்களுக்கு இந்த கட்சியிலன்னா எந்த கட்சியும் நம்மளுக்கு வந்து நிரந்தரம் இல்லை. அதனால் சினிமா நிரந்தரம் சார். பள்ளக்கருப்பையா அண்ணனுக்கு எங்கள் சினிமா நிரந்தரம், தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும். நாஞ்சி சம்பத் சாருக்கு தொடர்ந்து எங்கள் சினிமாவில் உங்களுக்கு நாங்கள் வரவேற்போம். அதனால் நீங்கள் அரசியல் நம்புறதை விட எங்கள் சினிமா நம்புங்க. நாங்கள் அவருக்கு பிஆர் நாங்கள் அனுப்புகிறோம், மேனேஜர் அனுப்புகிறோம், நிறையா வச்சுருக்கோம். சினிமா தான் சார் உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு சரி பள்ளக்கருப்பையா அண்ணனுக்கும். ஏன்னா மக்கள் செலவுக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ மிகப்பெரிய நடிகராக வந்துடுவீங்க, பிரபல நடிகராகிடுவீங்க. அதுக்கு நீ தனியாக கட்சி ஆரம்பிக்க, நாங்கள் வரோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கதையின் நாயகி அக்ஷரா விஜய் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். I don't know Tamil, but I'm learning still. And I want to thank my producer, and I want to Kavithalaya Sarvanand sir ki nandri, and Ramdev sir ki rumba nandri, and all DOP sir and my master, dance master sir, Suryan sir, and Roshan ma'am. And one more sir is there, I'm not remember his name, but I want to thank him also. He's they three are doing very well for me. Sorry, I'm nervous అవుతున్నా. నేను తెలుగులో మాట్లాడతా. వై బికాజ్ నేను నేను ఫ్రమ్ హైదరాబాద్. సో నాకు తెలుగు వచ్చు, నేను తెలుగులో చాలా కంఫర్టబుల్. సో నాకు రామ్ సార్ ఫస్ట్ రిజెక్ట్ చేశారు, తర్వాత మళ్ళీ యాక్సెప్ట్ చేశారు. అండ్ రామ్ సార్కి చాలా 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 థ్యాంక్స్. అండ్ నాకు చాలా సపోర్ట్ చేశారు మా దాస్ సార్ అండ్ మా శివ సార్. దే ఆర్ మై మేనేజర్ అండ్ మై కాస్టింగ్ ఆల్సో. సో దే బోత్ ఆర్ సపోర్టెడ్ మీ సో మచ్. అంతే, ఇంకా ఏం చెప్పాలి నాకు అర్థం కావట్లేదు. థ్యాంక్ యూ సో మచ్ నాకు ఈ ఛాన్స్ ఇచ్చినందుకు. అండ్ మాస్టర్ గారు, డిఓపి సార్, అండ్ హియర్ మీడియా పీపుల్, థ్యాంక్ యూ సో మచ్ who are covering me here. Thank you so much all. Thank you. ஒரு 6 நிமிஷம் எடுத்துக்கிறேன். முக்கியமான ஆளை பாராட்ட முட்டேன். ஏன்னா அவர் நாளைக்கு அவரோட குடும்பம் நடத்த வேண்டியிருக்கு, பல சங்கங்களில் குடும்பம் நடத்த வேண்டியிருக்கு, வச்சு செஞ்சிருவார். ரவி மரியா நண்பர், கதையின் நாயகன்கிறோட நான் துணிச்சா சொல்கிறேன், கதாநாயகன், ஹீரோ எங்கள் ரவி மரியா. அவர் அது நிறைய சொல்லிட்டாங்க, இன்வால்வ் பண்ணால் அப்படி இன்வால்வ் ஆயிடுவார். இந்த படத்தில் இன்னொரு சாங் ஒன்று இருக்குது, டியூட் சாங். அதை போட மாட்டாங்க, ஒருவேளை ஒய்ஃப் வந்துருக்கான்னு தெரியல. அதுக்கு இப்போ பார்த்துட்டு கட் பண்ணிருங்க, டெய்லரும் போட வேணாம். டெய்லர் போட்டால் சென்சார் பிரச்சனை, அந்த டியூட்டை போட்டால் வீட்டில் பிரச்சனை. அதனால் ரெண்டுமே இங்கே வந்து கட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த சாங் கிட்ட இருக்குது. நான் அவங்க ஒய்ஃபுக்கு நம்பர் வாங்கி அனுப்பி வைக்கிறேன். அவ்வளோ நெருக்குங்க, ஒரு ஹீரோ அவ்வளோ நெருக்கமெல்லாம் நடிச்சிருக்காரு. அப்புறம் நான் ஒரு படம் நடிச்சிருந்தேன், இப்போ இன்னொரு படம், அதுக்கு தான் மீசை வச்சது.
அது போகும்போது டாக்டர் கேட்டேன், அப்பா சின்ன முடிஞ்சுதா, நான் இது தாடியோடு இருப்பேன், மீசை வைக்கிற மாதிரி இருக்குது. இல்லை சார் முடிஞ்சிச்சு, என்ன அப்படின்னு காசனை கொடுக்கணும்ல, முடிஞ்சுட்டார். அப்போ ஷூட்டிங் போய் கூட கஞ்சாகர் படிச்சுக்கிருக்காரு. அவர் திடீர்னு சார் நான் 2 மணிக்கு நான் போயிடுறேன்ட்டு அந்த டேரக்டரை பெர்மிஷன் வாங்குறாரு. நான் கேட்கல, எதுக்கு போகிறீங்க? எனக்கு ரிஹர்சல் இருக்குது. நாப்பில் என்ன ரிஹர்சல்? இல்லை டான்ஸ் ரிஹர்சல் இருக்குது. கஞ்சாகருக்கு டான்ஸ் ரிஹர்சலா? எனக்கு புரியல. என்னங்க டான்ஸ்? இல்லைங்க உங்களுக்கு ரிஹர்சல். நாப்பில் எனக்கு இல்லைங்க, இந்த ரவிமேரியாங்க, ஐயோ அவர் ஹீரோ பண்ணுறாரு இல்லைங்க. ஆமாம், அதில் நாங்கள் டான்ஸ் நானும் கூட ஆடுறேன். அவர் ரிஹர்சல் தொலைய வேண்டியதானே, என்னையும் கூப்பிடாருங்க. நாப்பில் ஏன்னா இவர் அவர் போடுற மூமெண்ட்டு நானும் போடணுமா, அப்புறம் என்ன கூப்பிட்டாருங்க. சரின்ட்டு அனுப்பியாச்சு. 2 நாள் தொடர்ந்து போனார். 2 நாள் கேப் விட்டுச்சா, அவுட்டோரில் ஷூட்டிங். கஞ்சாகர் போகிறாரு, கை இறங்கிடுச்சு. என்னன்னாப்புல தைலம் தேடுறாப்புல, அங்கே கிளினிக்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாப்புல. என்ன கஞ்சா அண்ணன் சித்தப்பும் பார்ப்பல. என்னன்னாப்புல இந்த ரைமுறையா பண்ண வேலை இருக்கே என்னப்புல. அந்த ஆடி சொல்ல வேண்டிய என்னையே கூட ஆட வச்சு ஒரு சரி மூமெண்ட்டில் தட்டு போல. அவர் ஹீரோ ஓகே, அவர் ஃபோர்ஸ் ஆடிட்டார், நான் கீழே விழுந்துட்டேன், முடிஞ்சு கதைன்னார். ஏன்னா இல்லை அடிக்காதீங்க இருக்க, உண்மை வச்சுன்னா உடனே கொஸ்டின் தான் கேட்குறாரு இங்கே. ஆனால் என்னென்னா ஒரு ஹீரோ ஆகிட்டான், ஹீரோ ஆகிறோட பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சாங் ஆடுறதுக்கான பிரச்சனை இருக்கே, சாரை வச்சு பேச வேண்டியிருக்கு, பாக்கிற சாரை வச்சு. இந்த சாங் தான் பெரிய பிரச்சனை, அது ஆடுறது தான் பெரிய பிரச்சனை. என்ன அதில் ஹீரோ வர்றது பெரிய பிரச்சனை இல்லை, அது சாங் இருக்காமல் இருக்கணும். சாங் இருந்துச்சு, டியூட் வேறு. அதில் சொல்கிறேன் ஒரு உதாரணம், ஹீரோ ஆகிட்டோம், சாங் ரிஹர்சல் பண்ணணும், கூட நடிக்கணும், குடும்பப்படுத்தணும். என்ன இவ்வளோ பண்ணியிருக்காரு ரவிமரியா அவர்களுக்கு. இப்போ வந்து ஒரு காமெடி சார்ந்த ஒரு ஹீரோக்கள் இல்லை, அந்த கொடையை திருத்து வைப்பார். நன்றி, வணக்கம். నేను కొన్ని మర్చిపోయినా చెప్పడానికి. రవి సార్ గురించి నేను మాట్లాడలేకపోయినా, సారీ రవి సార్. రవి సార్ నేను ఎప్పుడైనా సెట్లోకి ఉంటే నా కళ్ళు ఇట్లా ఉంటుంది, ఎందుకంటే అక్కడ